நெசவை தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கிற ஒரு சமூகம். அந்த சமூகம் தன்னுடைய வழிபாட்டு தெய்வமாக சௌடேஸ்வரி அம்மன் என்கிற அம்மனை வழிபட்டு வருகிறது. சௌடேஸ்வரி அம்மன் என்பவள் சிங்க வாகனத்தில் அமர்ந்திருக்கிற அம்மன். ஏன் சிங்க வாகனத்தில் அமர்ந்திருக்கிறாள் என்றால், அசுரர்கள் அவ்வப்போது தலையெடுப்பார்கள், அசுரர்களை அம்மன் அழிப்பாள். ஆனால் அசுரர்களுக்கு இருக்கிற வரம் என்னவென்றால், அவர்கள் உடம்பிலிருந்து சிந்துகிற ஒவ்வொரு இரத்த துளியும் ஒரு புது அசுரனாக பிறப்பெடுக்கும். ஆகையினால் அசுரர்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு அசுரனும் கொல்லப்படும் போதெல்லாம் அசுரர்கள் ஒழிவதில்லை, மாறாக சிந்துகிற இரத்த துளிகளில் இருந்தெல்லாம் புதிய அசுரர்கள் பிறக்கிறார்கள். ஆகையினால் அசுரர்கள் கொல்லப்பட்டால் அசுரர்கள் பெருகுகிறார்களே தவிர குறைவதில்லை. ஆகையினால் அசுரர்களுடைய எண்ணிக்கை பெருகாமல் குறைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இரத்த பீஜங்கள், அந்த இரத்த துளிகள் சிந்தாமல் அவை துடைக்கப்பட வேண்டும், மண்ணில் விழாமல் தடுக்கப்பட வேண்டும். அப்ப சிங்க வாகனத்தை தன்னுடைய வாகனமாக அமர்த்தி கொள்ளுகிறாள். இருவருக்கும் பணிப்பங்கீடு இருக்கிறது. இவள் கொல்வாள், சௌடேஸ்வரி அம்மன் கொல்வாள் அசுரனை. அசுரனிடமிருந்து வழிகிற அந்த இரத்தத்தை அந்த சிங்கம் நக்கி துடைத்து விடும், உறிஞ்சி விடும். ஆகையினால் இரத்த துளி மண்ணில் விழுகாது. இரத்த துளி மண்ணில் விழாவிட்டால் புதிய அசுரர்கள் முளைக்க மாட்டார்கள், அசுரர்கள் அழிந்து போவார்கள், மக்கள் காக்கப்படுவார்கள். ஆகையினால் மக்களை காப்பதற்காக சௌடேஸ்வரி அம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து வருகிறாள் என்று ஒரு தொன்மம். அந்த சௌடேஸ்வரி அம்மனை, அந்த சிங்க வாகனத்தில் வருகிற அந்த சௌடேஸ்வரி அம்மனைத்தான் அந்த நெசவு செய்கிற அந்த சமூகம் தன்னுடைய குலதெய்வமாக தொழுது வருகிறது. அவர்கள் வாழ்ந்து வருகிற வடநாட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். அங்கே ஒரு படையெடுப்பு வருகிறது. அங்கே தொடர்ந்து இருக்க முடியாத சூழலில் அந்த அம்மனை ஒரு பேழையில் வைத்து எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊரை விட்டு கிளம்புகிறார்கள். ஏனென்றால் படையெடுப்பு தங்களை அழித்துவிடும் என்பதால் பயந்து அந்த ஊரிலிருந்து கிளம்புகிறார்கள். தங்களுடைய தெய்வத்தையும் தூக்கி கொண்டு கிளம்புகிறார்கள். பேழையில் வைக்கப்பட்ட அந்த தெய்வத்தை தூக்கி கொண்டு ஆற்றை கடக்கும் போது தெய்வம் வழுக்கி விழுந்துவிடும், பேழை வழுக்கி விடுகிறது, வழுக்கி ஆற்றோடு போய் விடுகிறது. இவர்கள் தெய்வத்தை தூக்கி கொண்டு வந்தவர்கள் தெய்வத்தை காக்க முடியாமல் ஆற்றை கடந்து இக்கரைக்கு வந்து விட்டார்கள். பிறகு வேறு ஊருக்கு போகிறார்கள், அங்கே குடியேறுகிறார்கள். அதே தெய்வத்தை மறுபடியும் சமைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய வாழ்வை தொடர்கிறார்கள். அங்கே ஒரு படையெடுப்பு வருகிறது. அங்கேயும் அவர்கள் வாழ முடியாத நெருக்கடி வருகிறது. அந்த ஊரிலிருந்தும் கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். இந்த கொங்கு வட்டாரத்தில் தெவராம்பாளையம் என்கிற ஊரில் அமைந்து தங்களுடைய தொழிலை தொடர்கிறார்கள். அங்கேயும் ஒரு நெருக்கடி வருகிறது. அங்கே இருந்தும் இடம் மாறுகிறார்கள், திருப்பூருக்கு போகிறார்கள். அதான் கதை. இது இந்த இந்த நிகழ்வுக்குள்ள நடக்கிற மனித பாடுகள் என்ன என்பதை அந்த நாவல் விளக்கி கொண்டு போகிறது. அதுல ஒரு கடைசியில ஒரு கேள்வி. அந்த ஊரை காலி செய்து கொண்டு, ஏற்கனவே 2 முறை காலி செய்து கொண்டு வந்தவர்கள் மீண்டும் அந்த பேழை பத்திரமாக இருக்கிறது, அம்மன் பத்திரமாக இருக்கிறாள். அந்த அம்மனை பேழையில் வைத்து மூடி மறுபடியும் இடம்பெயர்ந்து புதிய ஊருக்கு போகிறார்கள். அப்போது அந்த நாவலில் வருகிற அம்சவேணி என்கிற பெண் கேட்கிறாள், புதிய ஊருக்கு போகிறோம், நல்லது, அங்கேயும் எவனேனும் ஒரு புதிய அசுரன் வந்து நம்மை இருக்க விடாமல் நெருக்கடி செய்தால் மீண்டும் இடம்பெயர்ந்து போவோமா, இப்படியே இது தொடருமா என்று அவள் கேட்கிறாள். கேள்வி என்ன அப்படின்னா, தெய்வம் மனிதர்களை காக்கிறதா அல்லது மனிதர்கள் தெய்வத்தை காக்கிறார்களா? சௌடேஸ்வரி அம்மன் என்பவள் மனிதர்களை காப்பதற்காக, இந்த குழு மக்களை காப்பதற்காக உருவாக்கி கொள்ளப்பட்ட தெய்வம். அவள் அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்வதற்காக சிம்மவாகினியாக அவள் வருகிறாள். ஆனால் கடைசியில் பார்த்தால் படையெடுப்பு நடந்தபோது சௌடேஸ்வரி அம்மனை மக்கள் தான் காத்து கொண்டு போகிறார்களே ஒழிய சௌடேஸ்வரி அம்மன் படையெடுப்பிலிருந்து மக்களை காக்கவில்லை. பிறகு தொடர்ந்து இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். சௌடேஸ்வரி அம்மனைத்தான் இவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்களே ஒழிய சௌடேஸ்வரி அம்மன் இவர்களை காப்பாற்றியதா என்றால், காப்பாற்றும் என்று நம்புகிறார்களே தவிர அது காப்பாற்றியதா என்பதில் கேள்வி இருக்கிறது. அப்ப நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் மக்களை சார்ந்திருக்கின்றன, மக்கள் எல்லாம் தெய்வங்களை சார்ந்திருக்கிறார்கள். மக்கள் இல்லாவிட்டால் தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லாவிட்டால் தாங்கள் இல்லை என்று மக்கள் கருதி கொள்கிறார்கள். பொதுவாக நமக்கு கருத்து என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் படைத்தது கடவுள்தான், இறைமைதான் எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கியது.
உலகத்தை உருவாக்கியது, நம்மை உருவாக்கியது, நம்முடைய வாழ்வாதாரங்களை உருவாக்கியது. நாம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம் என்றால், இந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லாவற்றுக்கும் காரணம் இறைமைதான் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படும். ஆகையினால ஒழுங்காக வழிபாடு செய், சாமியை கும்பிடு, அப்பதான் நல்ல கதிக்கு வரலாம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நாம் வணங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி வருகிறது, இந்த உலகம் நிறைவான உலகமாக இல்லை. இந்த உலகம் தெளிவான நியாயமான நீதிகளின் அறநெறியில் வழியில் உருள்கிற உலகமாக இல்லை. கோளாறு பிடித்தவர்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், நல்லவர்கள் எல்லாம் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த தெய்வம் என்ன செய்கிறது? இது படைப்பின் நியதி என்றால் இவ்வளவு கோளாறான உலகத்தை இந்த தெய்வம் ஏன் படைக்க வேண்டும்? தெய்வத்தை வரையறை செய்யும் போது ஆம்னிபொட்டன்ட் என்று சொல்லுவார்கள். எல்லாம் வல்லவர் இறைவன், இறைவனால் இயலாத காரியம் என்று எதுவுமே கிடையாது என்று வரையறை செய்யப்படும். இறைவன் எல்லாம் வல்லவர் என்றால் இந்த உலகத்தை எந்த காலத்திலும் நியாயம் வழுவாத, அறநெறி வழுவாத, மிக தெளிவான செம்மையான ஒரு உலகமாக இறைவனால் ஏன் படைக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கடவுள் தானே படைச்சாரு, கடவுள் நினைச்சா இது ரொம்ப செம்மையா படைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் செம்மையா படைக்கல அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அப்படி கேள்வி வருகிற போது இதற்கு ஒரு ஜெர்மானிய மெய்யியலாளன் லைப்னிட்ஸ் அப்படிங்கிறவன் ஒரு பதில் சொல்றான். This is the best of all possible worlds. இயலக்கூடிய உலகங்கள் எல்லாவற்றிலும் இதுதான் மிகச்சிறந்த உலகம். இதற்கு மேல் சிறந்த உலகத்தை யாரும் படைக்க முடியாது. எவ்வளவெல்லாம் முயல்கிறாரோ அவ்வளவுலாம் சிறந்த உலகம் இதுதான். இதுக்கு மேல நல்ல உலகத்தை அவரால் படைக்க முடியாது. நமக்கு கருத்து இது நல்ல உலகம் இல்ல, இது சிறப்பா இல்ல, இதுல கோளாறு இருக்கு, நல்லவெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா உலகம் செம்மையா இல்ல. ஏன் செம்மையா படைக்கலைன்னா இவ்வளவுதான்ப்பா அவரால் முடியும். அவரும் என்னதான் பண்ணுவார், முக்கி பார்த்தாலும் இப்படித்தான் செய்ய முடிஞ்சு அவரால் அப்படின்னு சொன்னா அது கடவுளை குறைவுபடுத்துவதாக ஆகிறது இல்லையா? என்னையா கடவுளாலே இவ்வளவுதான் செய்ய முடியுமா? என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும், நான் ரொம்ப எளிய மனிதன், நான் முக்கி பார்த்து செம்மையை நோக்கி போறதுக்கு முயலலாம். ஆனா என்னுடைய செம்மை ஒரு முக்கால் தூரம் போன உடனே நின்று போயிடும். ஏன்னா என்னால அவ்வளவுதான் முடியும், நான் எளியவன். என்னுடைய அறிவு பற்றாக்குறை, என்னுடைய சூழல் அழுத்தங்கள் ஆகியவற்றின் காரணமாக என்னால் முழுமையாக எவ்வ முடியாது. ஆகையினால ஒரு அளவோட நான் நின்றுவேன், ஏன்னா நான் சாதாரணமான ஆளு. ஆனா அவர் கடவுள் இல்லையா? எதை வேண்டுமானாலும் செய்கிற வல்லமை உள்ளவர் இல்லையா? அப்படியானால் அவர் ஏன் செம்மையாக உலகத்தை படைக்கவில்லை என்று கேட்டால் லைப்னிட்ஸ் சொல்றான், இவ்வளவுதாங்க முடியும், இதுக்கு மேல என்னங்க எதிர்பார்க்கிறீங்க? இது பத்தாதா உங்களுக்கு? இவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்றான். இது ரொம்ப மோசமான பதில். இது கடவுளை வேட்டியை பிடிச்சி கீழே இழுத்துறான். கடவுளுக்கு அவ்வளவுதாங்க தெம்பு அப்படின்னு சொல்லிடுறேன். கடவுளை எல்லாம் வல்லவர்னு சொல்லிட்டு ஆனா அவரால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னா இது ரெண்டும் முரண் இல்லையா? எல்லாம் வல்லவர் ஆனா இவ்வளவுதான் முடியும், அப்புறம் என்ன எல்லாம் வல்லவர்? ஆம்னிபொட்டன்ட்னு சொல்லக்கூடாதுல்ல, வேற ஏதாவது இல்லை சொல்லணும் அதுக்கு. அப்ப இது அங்கே சொல்லப்பட்ட பதில். இங்கே அப்படி பதில் சொல்றது இல்லை. நம்முடைய மரபுல, பொதுவில் இந்திய மரபுலேயே, தமிழ் மரபுன்னு இல்லை, இந்திய மரபுலேயே அப்படி சொல்றது இல்லை. இங்கே என்ன சொல்வார்கள் என்றால், இங்கே ரெண்டு மரபு இருக்கு. கடவுள் மறுப்பு மரபு ஒன்று, கடவுள் ஏற்பு மரபு ஒன்று. கடவுள் மறுப்பு மரபு என்ன சொல்லும்? உலகத்தை இறைவன் படைத்தானா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. உலகம் இருக்கிறது, உலகத்துக்குள் நாம் இருக்கிறோம். உலகம் ஏன் மோசமாக இருக்கிறது? ஏனென்றால் நாம் மோசமாக இருக்கிறோம். நாம் மோசமாக இருப்பதால் உலகம் மோசமாக இருக்கிறது. உலகம் ஏன் இப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய நிறத்தை பெற்று அது பிரதிபலிக்கிறது. எவளி நல்லவர் ஆடவர் அவளி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு அவர் சொன்னால, மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் உலகம் நல்லதாக இருக்கிறது, மனிதர்கள் மோசமானவர்களாக இருந்தால் உலகம் மோசமானதாக இருக்கிறது. ஆகையினால் உலகம் ஏன் மோசமாக இருக்கிறது என்று கேட்பவர்கள் தாங்கள் ஏன் மோசமாக இருக்கிறோம், மோசமாக நடந்து கொள்கிறோம், அறப்பிறழ்வான செயல்களை செய்கிறோம் என்பவற்றையெல்லாம் தான் முதலில் ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்தால் உங்களுடைய வினைகளே உலகத்தை மோசமானதாக காட்டுகின்றன. அப்போ உங்களுடைய வினைகளை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? உங்களுடைய செயல்களை நீங்கள் எதன் அடிப்படையில் செய்கிறீர்கள்? ஆசையின் காரணமாக செய்கிறீர்கள். எல்லாவற்றிலேயும் நான் மேலே போக வேண்டும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், நான் நிறைவாழ்வு வாழ வேண்டும், பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கருதுவதால் இந்த வாழ்வு குறித்த ஆசை விரிய விரிய அதற்கேற்ப உங்கள் செயல்கள் விரிகின்றன. உங்களுடைய செயல்கள் விரிய விரிய உங்களுடைய ஆசைகள் மேலும் மேலும் விரிகின்றன.
ஆகையினால் உங்களுடைய வினைகளை சுருக்கினால், உங்களுடைய ஆசைகளை சுருக்கினால் வினை சுருங்கும். வினை சுருங்கினால் உலகத்தில் நடக்கிற, நம்ம பாருங்க, நம்ம பெட்ரோல் வேணும்னா பூமியை குடைஞ்சு பூமியினுடைய மறுபக்கம் வருகிற வரைக்கும் பூமியை தோண்டுவோம். பிறகு ஆகாயத்தில் தனிமம் கிடைக்கும் என்றால் நிலா வரைக்கும் போய் வானத்தையும் குடைவோம். அப்ப நம்முடைய தேவைக்கு எதை வேண்டுமானாலும் குடைவது, எங்கே வேண்டுமானாலும் போய் முட்டுவது எனக்கு வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் இருக்குமா இருக்காதா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வாழும்போது எனக்கு வேண்டும். ஆகினால் நான் எதையும் குடைவேன். இது என் வினை, இது நான் செய்கிற கோளாறு. நான் செய்கிற கோளாறினால் உலகம் குற்றப்படுகிறது. பழிய தூக்கி உலகத்து மேல போடக்கூடாதுல்ல. உலகம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? நம்ம மோசமா இருக்கோம், ஆகையினால் உலகம் மோசமாக இருக்கிறது. நாம் ஒழுங்கானால் உலகம் ஒழுங்காகும் என்று நம்பாத மரபு, கடவுளை நம்பாத மரபு சொல்லுகிறது. இப்ப கடவுளை நம்புகிற மரபு என்ன சொல்லும் அப்படின்னா, உலகத்தை கடவுள் தான் படைத்தார், நாம் தான் அதை கெடுத்து விட்டோம். இந்த நாம் தான் அதை கெடுத்து விட்டோம் என்பதில் மாற்றமில்லை. கடவுளை நம்பாத மரபும் நாம் தான் அதை கெடுத்து விட்டோம் என்றுதான் சொல்லுகிறது. கடவுளை நம்புகிற மரபும் நாம் தான் அதை கெடுத்து விட்டோம் என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுவார்கள்? உலகத்தை கடவுள் படைத்தார், நல்லபடியாகத்தான் படைத்தார், செம்மையாக படைத்தார், ஆனால் நாம் தான் அதை கெடுத்து விட்டோம் என்று இவர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய செயல்களால், வினைகளால் நாம் அவற்றை கெடுத்து விட்டோம். அப்போ அதுக்கு என்ன செய்யறது? அதை சரி பண்ணணும்னா என்ன செய்யறது அப்படின்னா, அப்போ நம்ம தமிழ் மரபுக்கு வந்தோம்னா, தமிழ் மரபு கடவுளை நம்புகிறது. தமிழ் மரபு முற்றிலுமான கடவுள் மறுப்பு மரபு என்பது போல பேசப்படுவதில் உண்மை இல்லை. தமிழ் மரபில் ஒரு பகுதி கடவுளை நம்பாமல் மறுத்து எதிர்முட்டி இருக்கிறது, ஒரு பகுதி கடவுளை ஒப்பி எதிர்முட்டி இருக்கிறது. ஆகையினால் இந்த அறிவு தரப்பினுடைய இரண்டு பக்கங்களுமே தமிழ் மரபில் இருந்திருக்கின்றன. இவை முட்டி முட்டி மோதியதில் விளைந்ததுதான் தமிழ் மரபு மெய்யியல். ஆகையினால் கடவுள் மறுப்பு தான் தமிழ் மரபினுடைய சாரம் என்று சொல்லுவது அது பாதி உண்மைதான். அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி கடவுள் ஏற்பு மரபு தான். அப்ப தமிழ் மரபு கடவுளை ஏற்கிறது. கடவுள் உலகை செம்மையாக படைக்கத்தான் முனைந்தார், ஆனால் நம்முடைய காரியங்களால் அவை கெட்டன. அப்ப இதை எப்படி சரி பண்றது? கெடுத்தவர்கள் நாம், ஆகையினால் நாமே அதை சரி செய்வோம் என்று தமிழ் மரபு கருதுகிறது. தமிழ் மரபுல, பக்தி மரபுல திரும்ப திரும்ப பாடியவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கடவுள் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கறப்பவர்க்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார் என்று அப்பருடைய தேவாரம் ஒன்று சொல்லுகிறது. பசி என்று ஒருவன் வாடுகிறான். பசி என்று வாடுகிறவனுக்கு தன்னுடைய கையில் பொருள் வைத்திருக்கிறவன் வேண்டியதை கொடுத்து அவனுடைய பசியை தீர்க்க முனைகிறான். நம்முடைய வினோத்குமாரை போல. அவனுக்கு பசிக்குது, அவன்கிட்ட இல்லை, வருத்தத்திலையும் வாட்டத்திலையும் இருக்கான். இவர்கிட்ட கொஞ்சம் இருக்கு, இன்னும் சில பேர்கிட்ட கொஞ்சம் இருக்கு. திரட்டி அதை ஒரு திரளாக உருவாக்கி ஏதோ ஒன்று செய்கிறார் இயன்ற அளவிற்கு. அப்ப இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். கொடுக்கிறவர்களுக்கு நல்வாழ்வும் வைக்கிறார். அவர்கள் திரும்ப திரும்ப கொடுக்கிற அளவிற்கு அவர்களுக்கு நிறையுமாறும் வைக்கிறார். வைத்து கொண்டும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறவனுக்கு கடு நரகங்கள் வைத்தார் என்று இந்த மரபு நம்பிக்கை ஊட்டுகிறது. ஆகையினால் கொடுத்தால் நீங்கள் பெருகுவீர்கள், கொடுக்காவிட்டால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று மரபு கடவுளை நேரடியாக போற்றுகிறது. இன்னொரு பக்கம் அதென்ன இறக்க வைக்கிறது? இவன் பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம், இவன் சோத்துக்கு இல்லாம அலையிறதுக்கு காரணம் யாரு? அதாவது இவனை சோத்துக்கு இல்லாம அலைய விடுவாரான், அப்புறம் அவனை கூப்பிட்டு நீ அவனுக்கு கொடும்பாரான், அப்புறம் கொடுத்தவனுக்கு இன்னும் கொஞ்சம் செல்வம் கொடுப்பாரான். இப்ப கேள்வி என்னன்னா, அவனுக்கு கொடுக்கிற கடவுள் நேரடியா இவனுக்கே கொடுத்துட்டா, இவன் பிச்சை எடுக்கிறான்ல, பிச்சை எடுக்கிறவனுக்கே நேரா கொடுத்துட வேண்டியதானே? அது என்னத்துக்கு அவனுக்கு கொடுத்து நீ அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றது? இவனுக்கே நேரா கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு இல்ல, இந்த சமன் ஒழுங்கா வந்துடும்ல. இந்த கேள்வியையும் ஒருத்தன் கேட்கிறான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் அப்படின்னு சொல்றான் வள்ளுவன். ஒருத்தன் பிச்சை எடுத்தாவது இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா, அப்படி ஒரு உலகத்தை படைச்ச இந்த கடவுள் நாசமா போட்டும். அவன் கடவுளை மறுக்கல, கடவுள் இல்லைன்னு சொல்லல. இதுதான் உலகத்தினுடைய இயல்புன்னா, இந்த கடவுள் நமக்கு என்னத்துக்கியா, இந்த கடவுள் நாசமா போட்டும் அப்படின்னு சபிக்கிறான். சாபமும் நேரடியானது. முதல் பாட்டுல அப்பர் அவர் ஒரு கருத்து வைக்கிறார்,
அவன் பசின்னு கேட்குறான், அவன் கையில் காசு வச்சுருக்கான், அவன் கொடுத்தவனுக்கு இறைவன் வந்து அருள் செய்வார். ஆகையினால இறைவன் மிகச்சிறந்தவர். அரக்கனுக்கும் அருள் வைத்தார், மோசமானவனுக்கு அருள் வைக்கிறான் அவன் என்று இறைவனை நேரடியாக போற்றுகிறார். பிறகு திருவள்ளுவர் மாதிரியான அறிஞர்கள் பிச்சை எடுத்தாவது இந்த உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டும் என்றால், பிச்சை எடுத்துத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டும் என்றால், இப்படி ஒரு உலகத்தை படைத்த இந்த கடவுள் நாசமாக போகட்டும் என்று நேரடியாக சபிக்கிறார். இன்னொரு பக்கம் வஞ்ச புகழ்ச்சியா ஒருத்தர் சொல்றார், அதுவும் நேரடிதான். அது சுந்தரமூர்த்தி நாயனாரனுடைய பாட்டு தேவாரத்தில், பேயோடேனும் பிரிவொன்றின்னாது என்பர் பிறரெல்லாம் காய்தான் வேண்டில் கனிதான் அன்றோ கருதி கொண்டக்கால் நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்காட்பட்டோர்க்கு வாய்தான் திறவீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண்ணு போயிருது, 2 கண்ணும். அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் திருவாரூரில் ஆகி, அதுக்கப்புறம் அவர் கோயிலாக கும்பிட்டுக்கிட்டு வரும்போது இங்கே திருவெற்றியூரில் சென்னைக்கு பக்கத்தில் அங்கே ஒரு அம்மாவை பார்த்து காதல் வசப்பட்டு அந்த அம்மாவையும் கட்டிக்கணும்னு நினைக்கிறார். அந்த அம்மா ஒரு கேரண்டி கேட்குது, ஏங்க நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவரா இல்லையாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கல்யாணம்லாம் ஆகலைங்க, நான் வந்து பிரம்மச்சாரி தான், அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படின்னா நீங்கள் சாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. உடனே சரி சத்தியம் பண்ணுறேன், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறைவனுக்கு விண்ணப்பம் விடுறாரு. இறைவன் இவருக்கு நண்பரை போல இறைவனுக்கு விண்ணப்பம் விடுறாரு. சாமி, நாளைக்கு அந்த பிள்ளைய கூட்டியாந்து உனக்கு முன்னாடி சத்தியம் பண்ண போகிறேன், நீ உட்காந்து உனக்கு முன்னாடி சத்தியம் பண்ணேன்னா அது பொய் சத்தியம் ஆயிரும், அதனால் நான் உள்ளே வந்து சத்தியம் பண்ணும்போது நீ தயவு செஞ்சு கோயிலை விட்டு வெளியே போயிரு, வெறும் லிங்கம் மட்டும் இருக்கட்டும், நீ இருக்காத, நீ வெளியே போயிரு, நான் சத்தியத்தை பண்ணி அந்த பிள்ளைய கட்டிக்கிறேன், அப்புறம் நீ உள்ளே வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆள் சேட்டைக்காரன் இறைவன் அந்த பொண்ணோட கனவுல போய், எம்மா நாளைக்கு அவன் உன்னை சத்தியம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது சன்னதியில் வந்து சத்தியம் பண்ணுறதுக்கு வருவான், நீ சன்னதியில் சத்தியம் பண்ண வேண்டாம், வெளியில் இருக்கிற மரத்தடியில் வந்து சத்தியம் பண்ணுன்னு சொல்லு. ஏன்னா இவர் அதான் சொல்லியிருக்கேன், நாளைக்கு வெளியில் போய் உட்காந்துரு மரத்தடியில், காலைல 10 மணிக்கு கூட்டியாருவேன், 10 மணிக்கு நீ மரத்தடியில் போய் உட்காந்துரு, நான் சத்தியம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் 10:30 மணிக்கு உள்ளே வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறாரு, நீ 10 மணிக்கு உன்னை கூட்டிகிட்டு போவான், சன்னதிக்கு கூட்டிகிட்டு போவான், நீ என்ன சொல்லு, சத்தியத்தை மரத்தடியில் வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லு. அப்படின்னா இவர் அந்த அம்மா கரெக்டாக மரத்தடியில் வச்சு எனக்கு சத்தியம் பண்ணுங்குது. இவர் மறுகிறார், ஏன்னா மரத்தடியில் தானே உட்காந்துருக்கான், அவனை அங்கே தானே உட்கார சொல்லியிருக்கான். மறுகிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நீ பண்ணுனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா பண்ண முடியாதுன்றுச்சு. சரி அப்படின்னு வேறு வழி இல்லாமல் வந்து இறைவன் அந்த மரத்தடியில் தான் இருக்கான்னு தெரிஞ்சும் சத்தியம் பண்ணுறாரு. பொய் சத்தியமாக போச்சு. பொய் சத்தியமாக போனதுனால கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் கண்ணு போயிடுச்சு, 2 கண்ணும். இப்போ இவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, யோ நான் உனக்கு சிநேகிதன், ஃப்ரெண்டு, என் கண்ணை பிடிங்கிட்டியா, இது நியாயமா? இதுக்கு நீ எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இதெல்லாம் விஷப்பரிச்சையாக போயிரும்டா, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, நீ வாட்டுக்கு உள்ளே இறக்கி விட்டு கண்ணை பிடிங்கிட்டியே, இதெல்லாம் நியாயமா? நீ மனுஷன் ஐயா? மனுஷன் இல்லை அவர், நீ எல்லாம் ஒரு தெய்வம் ஐயா, இப்படி கண்ணை பிடுங்கலாமா, நம்பினவன் கண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறாரு. பேயோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா கூட நமக்கு சிநேகிதமாக இருக்கிறது நல்ல நண்பன்லாம் கிடையாது, அது ஒரு பேய். ஆனால் பேயாக இருந்தாலும் அதோட நம்ம பழகிட்டோம், தொடர்ந்து பழகிட்டோம். பழகினதுக்கு பிறகு அது பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு பேய் நட்பு பிரிஞ்சு போயிடுச்சு, நமக்கு ஒரு வருத்தம் வந்துடும். என்னதான் பேயாக இருந்தாலும் கூட மாட அப்படி ஒன்றாவே ஒன்று மண்ணா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம், திடுக்குன்னு இப்படி காணாமல் போயிடுச்சு, மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான் உலக இயல்பு. பேயே நட்பாக இருந்தாலும் பிரிஞ்சு போயிடுச்சேன்னு வருத்தப்படுறது தான் மனுஷ இயல்பு. நமக்கு கனி வேணும், ஆனால் கனி கிடைக்கல, வாழைப்பழம் வேணும். வாழைப்பழத்தை நம்ம வந்து ஒரு கொலையை அறுத்துக்கிட்டு வந்துட்டோம், அந்த கொலையிலேருந்து ஒரு அரைக்காயாக இருக்குது, இன்னும் கனியலை முழுக்க. சரி பரவாயில்ல, அரைக்காய் நல்லது தான். வாழை இளம் புஞ்சொழிய கனி உண்ண மாட்டோம் அப்படின்னு தேரையர் பிணியணுகாவிதியில் பாடியிருக்கார். வாழைப்பழத்தில் அது முழுக்க கனியாத வாழைப்பழத்தை தான் சாப்பிடணும், கனிஞ்ச வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தேரையர் தன்னுடைய பிணியணுகாவிதியில் சொல்லியிருக்காரு. ஆகையினால கனிதான் தேடணும், கனிதான் நல்லா இருக்கும், இனிக்கும், இது கொஞ்சம் துவர்க்கும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு அதையும் தின்றுவோம். நான் நாய் மாதிரி உன்னோடையே சுற்றிக்கிட்டே இருந்தேன், கடவுளை பார்த்து இவர் சொல்கிறார், நான் நாய் மாதிரி உன்னோடையே சுற்றிக்கிட்டே இருந்தேன்,
சரி, ஒரு சிநேகிதம்னாவது நினைக்கணும். நான் காய் தான், இருந்தாலும் உன்னுடைய காய் இல்லையா, நீ தேர்ந்தெடுத்த காய் இல்லையா, என்னை கனின்னு நீ நினைக்கக்கூடாதா? நான் பேய் தான், இருந்தாலும் உனக்கு நண்பனாக இருந்த பேய் இல்லையா? எனக்கு ஒரு சிரமம் வந்தால் அந்த சிரமம் உனக்கும் இல்லையா? நீ என் கண்ணை கொடுக்க மாட்டியா? சரி, கொடுக்கலைன்னா போ, நல்லாரு அப்படின்னு இறைவனை வாழ்த்துறாரு. நல்லாருன்னு நல்லபடியாக வாழ்த்தலை, நாசமாக போ அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்கிடை. ஆனால் நாசமாக போன்னு இறைவனை பார்த்து சொல்லக்கூடாதுல்ல, நல்லாரு அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு. வாழ்ந்து போதீரே திருவாரூரில் வாழ்ந்து போதீரே, நல்லாரியா, ரொம்ப நாள் இரு, சௌக்கியமா இரு, எனக்கு கண்ணு இல்லைன்னா என்ன, நான் அப்படியே தடவிட்டே தெரியணும் போ அப்படின்னு இறைவனை திட்டுறாரு. இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி. அது புகழ்றது மாதிரி, வாழ்ந்து போதீரேன்னு சொல்றது மாதிரி நாசமா போன்னு திட்டுறாரு. இதுவும் நேரடி. இங்க இருக்கிற கடவுள் மரபு கடவுளின் மேலான விமர்சனங்களை நேரடியாக வைக்கிறது, கடவுளின் மேலான போற்றுதலை நேரடியாக வைக்கிறது, கடவுளின் மேலான சாபத்தை கூட கடவுளிடம் நேரடியாக வெளிப்படுத்துகிறது. ஆனா இதுல இந்த இன்னொரு இடையூடி வந்த ஒரு மரபு இருக்குல்ல, புதிதாக உள்ளேறி வந்த ஒரு மரபு, அந்த மரபு என்ன சொல்லுகிறது என்றால், அது இடைநிலையில் நின்னுக்குது. உங்களுக்கெல்லாம் கடவுளை பற்றி என்னடா தெரியும்? கடவுளை பற்றி எங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் சாமி கும்பிடணும்னா எங்கள் வழியாக சாமி கும்பிடுங்க. நீ என்ன நேரடியாக போய் திருவாரூரில் அப்படின்னு அவரை கூப்பிடுறது? என் வழியாக கூப்பிடு. நான் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏங்க நானே எங்கள் சாமியை கும்பிட்டுக்க மாட்டேனா? உனக்கு தெரியாதுடா, நீ முட்டாப்பைய. உனக்கு சாமியை பற்றி ஏதாவது தெரியுமா? சாமி என்ன மொழி பேசுவாருன்னு தெரியுமா உனக்கு? நமக்கு திகைப்பாயிரும். உலகத்துக்கு புறாவும் சாமி இல்லையா அவரு? ஆமாம், உலகம் முழுவதுக்கும் சாமியா இருக்கிறவர் என்ன மொழி பேசுவார்? ஆமாம், நம்ம சாமியா இருந்தா, நமக்கு மட்டும் சாமியா இருந்தா தமிழ் பேசுவார். உலகம் முழுவதுக்கும் சாமியா இருந்தா அவர் என்ன மொழி பேசுவார்? அவர் அதுக்குன்னு தனி மொழி இருக்கு, அந்த மொழி தான் அவர் பேசுவார். அது தெய்வத்தின் மொழி. உங்க மொழியெல்லாம் பேச மாட்டார். நீங்க எல்லாம் சாதாரண நீசப்பயலுக, உங்க மொழியெல்லாம் அவர் பேசுவாரா? அதனால் அது வேற மொழி. அப்படின்னா நமக்கு இருக்கும், நமக்கு தெரியாதுல்ல. நீ பார்த்துருக்கியா சாமியை? இல்லையே. அவனும் பார்க்கல, அது வேற கதை. நம்ம அந்த கேள்வி அவன்கிட்ட கேட்கல. நீ பார்த்துருக்கியா? நம்ம கேட்டிருந்தோம்னா அவன் தடுமாறி இருப்பான். நம்ம கேட்கல. ஆமாம், நான் பார்த்தது இல்லைங்க. அவருக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? அது நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அவருக்கு எப்படி சடங்கு செய்யணும்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு கறி சாராயமெல்லாம் கொண்டு போய் வைக்கிற முட்டாப்பையில. அவர்னா உன்னை மாதிரி மனுஷப்பையலா? அவர் கடவுள், அவருக்கு இதெல்லாம் வைக்கலாமா? சுருட்டை கொண்டு போய் வைக்கிற, பன்னிக்கறி படைக்கிற, இதெல்லாமா சாப்பிடுவார் அவர்? உனக்கு தெரியுமா? அப்படின்னா நமக்கு பயந்து வந்துடுது. பெரிய ஆள் தான் கடவுள், நம்ம ரொம்ப அற்பமாக கடவுளை அணுகுகிறோமோ அப்படின்னு ஒரு தயக்கம் வந்தபோது ஒரு நாற்காலியை போட்டு நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் உட்கார்ந்து கொண்டார்கள். உட்கார்ந்து கொண்ட போது நமக்கு என்ன கேள்வி வரலைன்னா, நம்முடைய சாமி நம்முடைய மொழியை பேசவில்லை என்றால், நம்முடைய மொழி புரியவில்லை என்றால் அது எப்படி நம்முடைய சாமி? என்னுடைய சாமி நான் உண்கிற உணவை உண்ணவில்லை என்றால் அது எப்படி என்னுடைய சாமி? நான் படைக்கிற பொருளை பெற்று ஆதரிக்கவில்லை என்றால் அது எப்படி என்னுடைய சாமி? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் என்ன பண்ணுவோம்? வாங்க, காலை கையை கழுவிக்குங்க, ஓய்விடுங்க, ஃபேனை போட்டு விட்டு காற்று வர வச்சு துண்டை கொடுத்து முகத்தை தொடச்சிங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுத்து அடுத்தது காப்பியை கொடுத்து மத்தியானம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சாப்பாட்டை படையல் மாதிரி போட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவருக்கு வெத்தலை வாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் சாயங்காலம் முகத்தை கழுவிக்கிங்க, சீவிக்கிங்க, கண்ணாடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பழங்கிழமெல்லாம் கொடுத்து வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் அக்காட்டை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி 4 முருங்கைக்காயை ஒரு பையில் போயிட்டு வாங்க, அடிக்கடி வந்து போய்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி விருந்தாளியை வழி அனுப்பிடுவோம். நம்ம தெய்வத்தை கும்பிட்றதும் அப்படி தானே கும்பிட்டுருக்கோம். நம்ம தெய்வத்தை என்ன பண்ணுறோம்? காலையில் எந்திரிச்சு அதை போய் குளிப்பாட்டிட்டு அதை தொடச்சி கிடச்சி விட்டு அதுக்கு வேட்டியை கட்டி விட்டு அல்லது சேலையை கட்டி விட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்துக்க, முகம் நல்லா தெளிவாக புட்டு வச்சுருக்கேன்னா, நல்லா ஜெகஜோதியாக இருக்கான்னு பார்த்துக்கன்னு கண்ணாடி காட்டிட்டு தர்ப்பணம் காட்டுறது அப்படின்னு பேர். தர்ப்பணம்னா கண்ணாடி, கண்ணாடியெல்லாம் காட்டி முகம் தெளிவாக இருக்கா, சரி பசிக்கும்ல சாப்பிடு அப்படின்னு ஒரு பொங்கலையோ என்னத்தையோ ஒன்று, கறியோ கிடாயோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாமி நம்ம என்னத்தை சாப்பிடுமோ அதைத்தானே அதுவும் சாப்பிடும். நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அது சமைச்சதை கொண்டு போய் முன்னாடி காட்டி இந்தா
அப்படின்னு அதுக்கு சமையலை போட்டு படையலை போட்டு அப்புறம் வெத்தலை பாக்கு எல்லாவற்றையும் படைத்து பிறகு அது ஆசுவாசம் அடைவதற்காக அதுக்கு விசிறி போட்டு வீசி அதை ஆறுதல் அடைய செய்து சரி போயிட்டு வா மறுபடியும் அடுத்த வேளை பூசையில் சந்திப்போம் அப்படின்னு வழி அனுப்புகிறோம். விருந்தாளியை நம்ம எப்படி வரவேற்று நம்முடைய வீட்டில் செய்யப்பட்ட உணவை படைத்து விருந்தாளியை உபசரிப்போமோ அதை போலத்தான் நம்முடைய கடவுளையும் உபசரிக்கிறோம். அதுதான் நம்முடைய மரபு, அப்படித்தான் செய்வோம். ஆனால் இப்படி இல்லைப்பா, உனக்கு தெரியலை, அதுக்கு வேள்வியெல்லாம் செய்யணும், அதுக்கு தீ வளர்த்து அதுக்குள்ளே தூக்கி போடணும், அதெல்லாம் உனக்கு தெரியாது, அதுக்கு மந்திரம்லாம் சொல்லணும், உனக்கு மந்திரம்லாம் தெரியாது, நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி தெய்வத்தை, நம்ம கைக்குள்ளே இருந்த தெய்வத்தை நம்ம நல்லா இருப்பா அப்படின்னு சபிச்ச தெய்வத்தை, நீ நாசமாக போப்பா அப்படின்னு சபிச்ச தெய்வத்தை, வாழ்க அப்படின்னு வாழ்த்தின தெய்வத்தை நம்மிடமிருந்து பிரித்து வேறு ஒரு உயரத்திற்கு கொண்டு போய் வைத்து விடுகிற ஒரு மரபு இருக்கு இல்லையா. தெய்வம் கீழே இருந்துச்சு, கீழே இருந்த தெய்வத்தை கொண்டு போய் வானத்தில் வச்சு சாமி மேலே இருக்கு மேலே பார்த்து கும்பிடு அப்படின்னு சொன்ன போது சாமி நம்மிடமிருந்து அந்நியப்பட்டு விட்டது இல்லையா. மேலே தூக்கி வச்ச போது சாமி நம்ம சாமி இல்லை, அது மேலே போயிடுச்சு. இப்போ மேலே போன சாமியை எப்படி கும்பிடுறது, அது நமக்கு தெரியாதே. அப்போ மேலே எது போகுதோ அது வழியாக தான் கும்பிடணும். மேலே எது போகும், எல்லாமே மேலே இருந்து கீழே தான் வரும். புவியீர்ப்பு விசை, மழை மேலே இருந்து கீழே தான் வரும். கீழே இருந்து எது மேலே போகும், கீழே இருந்து தீ மட்டும்தான் மேலே போகும். தீயை நீங்கள் தீக்குச்சியை கொளுத்தி தலைகீழாக பிடிச்சாலும் தீ மேல் நோக்கி தான் எரியும். அப்போ தீ மட்டும்தான் மேலே போகும். அக்னி பகவான் அவர் மட்டும்தான் மேலே எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். ஆகையினால அக்னி பகவானுக்கு படையலை போடுங்க. நீங்கள் போடுற படையலையெல்லாம் அக்னி பகவான் ப்ரொஃபஷனல் கொரியரில் கொண்டு போய் சேர்க்கறது மாதிரி மேலே சேர்த்துருவார். உங்கள் விண்ணப்பத்தையும் வச்சுடுவார். அப்புறம் மற்றதை அவர் பார்த்து செய்வார், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கதை மாறிவிட்டது. நம்ம கீழே கண்ணுக்கு முன்னாடி சமநிலையில் வைத்து நாம் தழுவியும் கொஞ்சியும் கும்பிட்டு கொண்டிருந்த தெய்வம் மேலே தூக்கப்பட்டு விட்டது. அப்போ இங்கே ஒரு மரபு எதிர்வு எப்படி வருகிறது அப்படின்னா, தெய்வத்தை மேலே வைத்து தொழுகிற மரபு ஒன்று, தெய்வத்தை புழுதியில் விளையாட விட்டு அதோடு கொஞ்சி திரிகிற மரபு ஒன்று. நம்ம இங்கே விட்டு கொஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதை தூக்கி மேலே வச்சிட்டான். ரெண்டும் முட்டுது. இப்போ என் சாமியை என்கிட்ட இருந்து ஏன்டா கடத்தின, என் மடியில் கிடந்த சாமியை தூக்கி ஏன் மேலே தூக்கி வச்ச, அது சனாதன மரபு மேலே தூக்கி வச்சது. கீழே என் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறது பக்தி மரபு. அப்போ நம்ம சாமி நம்ம கூப்பிட்டா வரணும். நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம்னு வச்சுங்க, நான் ஒரு நாய் வளர்த்தேன் மணி அப்படின்னு. மணி ஒடியா அப்படின்னா ஒடியாந்துடும். மணி அவனை என்னன்னு கேளு, துரத்து அப்படின்னா வள்ளுவல்லுன்னு அவனை துரத்தும். நான் சொல்கிற மாதிரி அது செய்யணும்ல, அப்போ தானே அது என் நாய். என் நாய்க்கு பக்கத்து வீட்டுக்காரன் மணி போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு அவன் சொன்னான்னா அது அவன் நாய், என் நாய் இல்லை. இல்லை, என் மனைவி கிட்ட நம்ம அண்ணன் வந்திருக்காங்க, தங்கமணி வந்திருக்காரு, ஒரு காப்பி போடு அப்படின்னு சொன்னால் அவள் காப்பி போட்டுருவா. அல்லது இது ஆணாதிக்க சிந்தனை. அப்போ நீங்கள் வரும்போது, கல்லூரியிலேருந்து வரும்போது கொஞ்சம் வெங்காயமும் இந்த கோசமல்லி கத்திரிக்காயும் வாங்கிட்டு வாங்க நாளைக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். என் மனைவி சொன்னால் நான் செய்வேன், நான் சொன்னால் என் மனைவி செய்வாள். இதில் ஊடால ஆள் வரக்கூடாதுல்ல. என் மனைவிக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஐயா என் மனைவிகிட்ட அந்த தகவலை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என் மனைவிகிட்ட அந்த தகவலை சொல்லி அசிங்கமாக போயிரும்ல. அதே மாதிரி அவள் அப்படி செஞ்சாலும் அசிங்கமாக போயிரும்ல. இது நல்லா இல்லைல்ல. எங்கள் 2 பேருக்குள்ள உறவு எங்களுடையது, அந்தரங்கமானது. இதில் 3வது ஆள் எதுக்கு வர்றான்? எனக்கு என் தெய்வத்திற்குமான உறவு அந்தரங்கமானது. இதில் 3வது ஆள் எதுக்கு வர்றான்? அப்போ என் சாமி நான் கூப்பிட்டா வரணும். இதுக்கு நான் உன் வழியாக விண்ணப்பம் போட்டு அவர் மேலே சொல்லி அவர் மேலே உங்ககிட்ட கொடுத்து அதை நீ என்கிட்ட கொடுத்து இந்த நடுவில் எவ்வளவு இழப்பு ஏற்படுதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. அது எனக்கு வேண்டாம், நான் நேராக சொல்லிக்கிறேன். அவர் நேராக எனக்கு கொடுக்கட்டும், நீ எதுக்கு நடுவில் வர்ற? அப்போ இந்த தெய்வங்களை கடத்துதல் அப்படிங்கிறது, நம்ம உருவாக்கின தெய்வங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய தெய்வங்கள் இல்லை என்று ஆக்கப்பட்டு விட்டது. ஒரு தெய்வ இணைப்பு ஒன்று நடந்திருக்கு, ஒரு அமால்கமேஷன் ஒன்று. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நம்முடைய தெய்வங்கள் எல்லாவற்றையும் அவர்களுடைய தெய்வங்கள் என்று அவர்கள் சொல்ல தலைப்பட்டு விட்டார்கள். நாமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஆட்பட்டு விட்டோம். அப்போ
இங்கே நமக்கு நம்முடைய பழைய மரபு என்னன்னா, நம்முடைய பழைய மரபு தாய் தெய்வம் தான். ஒரு அம்மாவை தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த தாய் தெய்வத்துக்கு பேர் மோடி. ஏன் மோடினா பேர் வைப்பாங்க ஒரு தாய் தெய்வத்துக்கு? அடைச்சே, இந்த சாமியை தூக்கிடுவோமா நம்ம, இது சரியில்லையே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, மோடினா அந்த வடமொழியில் இருக்கிற மோடி இல்லை. மோடினா தமிழ் மோடி. மோடினா மோடு, மேடு, மேடாக இருக்கிற வயிற்றை உடையவள் மோடி. தொந்தி சரிய பெற்றிருக்கிறாள் இல்லையா, வயிறு சரிய பெற்றவள் இல்லையா, திரும்ப திரும்ப பிள்ளைகளை பெற்றவளினுடைய வயிறு என்ன அடக்கமா, அது என்ன அரசியலை மாதிரி ஒடுங்கியா இருக்கும்? அது மேடு தட்டி தான் இருக்கும். மேடு தட்டி இருக்கிறவ தான் தாய். ஆகினால மேடு தட்டி இருக்கிற தாய்க்கு மோடி அப்படின்னு பேர். முகடி அப்படின்னு வச்சான். பிறகு முகடிய மூதேவின்ட்டான். மடி என்னும் மாமுகடி அப்படின்னு திருக்குறள்லே சொல்லிவிட்டாரு. மோடி மேடு தட்டின வயிற்றை உடைய தாய் தெய்வம். அது மூதேவியினுடைய உருவமும் அப்படி. மூதேவின்னு ஒரு சாமியே நமக்கு பில்லு இல்லை. மூதேவிங்கிற சாமியை தூக்கிட்டாங்க. அதுக்கு போல சீதேவின்னு ஒரு சாமியை கொண்டாந்து வச்சுட்டாங்க. மூதேவி அக்கா, சீதேவி தங்கச்சி. மூதேவி சரிஞ்ச மார்புகளும், பருத்து சரிந்த மார்புகளும், பருத்து சரிந்த வயிறும், அவ ஒரு பெற்று சலித்த தாய் போன்ற தோற்றத்தை உடையவளாக மூதேவி இருக்கா. மூத்த தேவி ஆகையினால மூதேவி. சீதேவிங்கிறது சீர் நிறைந்த தேவி. அவ சிக்குன்னு இருக்கா. திரைப்பட கதாநாயகியினுடைய உடலமைப்பை போன்ற கச்சிதத்தோடும் அழகோடும் இருக்கிறவள் சீதேவி. அழகினுடைய இலக்கணம். அவ உருவாக்கத்தினுடைய, படைப்பாற்றலினுடைய இலக்கணம். படைப்பாற்றல் இல்லாமல் இதெல்லாம் எப்படி வரும்? அது அழுக்கு, இது தூய்மை. மூதேவிங்கிறவ அழுக்குக்கான தெய்வம். அவளுடைய வாகனம் கழுத. கழுத அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டே இருக்குல்ல. மூதேவிங்கிறவ அழுக்கு மூட்டை. அந்த அழுக்கு மூட்டையை சுமக்கிற கழுதை தான் அவளுடைய வாகனம் என்றெல்லாம் கற்பிக்கப்பட்டது. நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருந்த சாமி கையை விட்டு போயிடுச்சு. நமக்கு அழுக்கு குழியில் உரஞ்சேக்கிறது. உரஞ்சேக்கலைன்னா எப்படி விளையும்? அழுக்கு இல்லாமல் எப்படி விளையும்? அழுக்கு இல்லாமல் எந்த காரியம் நடக்கும்? அழுக்கே படாம சுத்தமாவே எப்பவும் எப்படி இருக்கிறது? அப்ப அழுக்கு முதன்மையானது இல்லையா? அழுக்குப்படாத பெண், தீட்டுப்படாத பெண் பெறுவாளா? உற்பத்தி நடக்குமா? அழுக்கும் தீட்டும் இருந்தா மட்டும்தானே உற்பத்தி நடக்கும், வளர்ச்சி வரும், பெருகும். இல்லைன்னா பெருகாது இல்ல. அதென்ன சும்மா கையை நீட்டினா கைக்குள்ள இருந்து தங்க காசு ஓட்டுறது மாதிரியா இருக்கு காரியம்? இல்லை இல்ல. அப்ப நம்முடைய சாமி தாய் தெய்வம் மோடி அப்படின்னு சொன்னா, கொற்றவை அப்படின்னு சொன்னா, காடமர் செல்வி அப்படின்னா, தந்தை யாருன்னு சொல்லல, தாய் தான் தெய்வம். செல்வி அப்படின்னு வேற சொல்றான், கன்னி அப்படின்னு சொல்றான். கன்னியாகுமரி அப்படிங்கிறது குமரி. அவ விர்ஜின். அப்ப புருஷனை பத்தி பேச்சே இல்லை, பிள்ளைய பத்தி பேச்சு இருக்கு. இந்த தாய் தான் காளியா இருக்கா. இவ தான் விந்திய மலையில அவளுக்கு வடக்கு வாசல் செல்வி அப்படின்னு பேர். வடக்குவாய் செல்வி. வடக்குவாய் செல்வின்னு ஏன் பேரு அப்படின்னா, நமக்கு பகைமை வடக்குல இருந்து தான் வரும். உங்களுக்கு கிழக்க கடல், தெற்க கடல், மேற்க கடல், இங்கிட்ட இருந்து எவனும் வரமாட்டான். நமக்கு ஏதாவது பகைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது வடக்க இருந்து மட்டும்தான் வரும். அப்ப நமக்கு காவல் காக்க வேண்டிய இடம் எதுன்னா வடக்கு மட்டும்தான். அப்ப வடக்கே என்ன இருக்குன்னா, நமக்கு விந்திய மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த விந்திய மலையில காவல் தெய்வமா உட்கார்ந்து இருந்தவ வடக்குவாய் செல்வி விந்தியா. அவ அங்கே உட்கார்ந்துட்டு ஒரு பெரிய பானை வயிறோட, ஒரு பெரிய வாயோட, எவனாவது பகையாளி வடக்க தாண்டி மலையை தாண்டி தெற்க போறதுக்கு முயன்றான்னா அவனை தூக்கி வாயில போட்டு முழுங்கிடுவான். இதுதான் அங்கே பின்னாடி அந்த கதையை மாற்றினார்கள். அகத்தியர் வாதாபி வில்வலன் என்று 2 பேர் இருந்தார்கள். வாதாபியும் வில்வலனும் யார் வந்தாலும் வாயில் போட்டு விழுங்கி விடுவார்கள். விந்திய மலையை தாண்டி யாரும் தெற்கே போவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களை அடக்கி, விந்திய மலையை அடக்கி அகத்தியர் தெற்கே வந்தார் அப்படின்னு சொல்லும் போது, வாதாபியை வாங்கி அகத்தியர் தின்று வாதாபி ஜீரணம் என்று சொல்லி வயிற்றை தடவி வாதாபியை சீரணித்து விட்டு தெற்கே வந்தார் என்று அந்த புராண கதை சொல்லும். அங்கே வாதாபி வில்வலன், அங்கே இருந்தவ காளி, கொற்றவை. அவ எல்லாத்தையும் வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கா. அதனால வடக்கு வாய் செல்வி அப்படின்னு அவளுக்கு பேரு. இத வடக்கத்தி மரபுகளோடு இணைத்த போது அவ பராசக்தியாகவும் பார்வதியாகவும் உருமாற்றம் பெறுகிறார். இந்த காளிக்கு, கொற்றவைக்கு ஒரு மகன் இருக்கான். புருஷன் யாருன்னு சொல்லல.
ஒரு மகன் இருக்கான். அந்த மகன் பேர் வேலன், முருகன். அவன் கையில் ஒரு வேலத்தை தூக்கிக்கிட்டு திரிகிற வேட்டைக்காரன். நம்ம பொதுவில் முருகன் அப்படின்னா அழகன், முருகு என்றால் அழகு அப்படின்னு மட்டும்தான் நம்ம தமிழ் வாத்தியாருங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் முருகன்னா கோபக்காரன், சண்டைக்காரன், அழிச்சு விடுவான் எல்லாத்தையும், கடுமையான கோபக்காரன். முருகுதல், முறுக்கிறது அப்படின்னா துணியை முறுக்கி புளிகிறது, முரட்டுத்தனமா ஒருத்தன் கையை முறுக்கிறது. முருகுதல் அப்படிங்கிறது கோபத்தினுடைய தோசை முருகி போச்சுல்ல, முருகல் தோசை, அது நல்லா இறுகி விரைச்சிருச்சுன்னா முருகல். முருகுதல் என்பது சினங்கொண்டு மேல் செல்லுதல். அப்போ முருகங்கிறவன் கோபக்காரன், கையில் வேல் வேற வச்சிருக்கான். அப்போ இவனை வழிபட்ட முறை என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு களம் அமைப்பார்கள். அந்த களத்தில், களம்னா மண்ணில் கட்டம் போட்டு அந்த கட்டத்தில் செவ்வலரி பூக்களை எல்லாம் வைத்து அதில் ஆட்டு ரத்தத்தை, ஆட்டை அல்லது சேவலை அறுத்து பலி கொடுத்து அந்த இரத்தத்தை அந்த களத்தில் தெளித்து பிறகு தேவராட்டம், வேலநாட்டம் என்கிற ஒரு ஆட்டத்தை ஆடி குறி சொல்லி முருகனை வழிபடுவது தான் இங்கே இருந்த மரபு. இந்த மரபினுடைய தொடக்கம் எங்கே இருக்குன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு சீலில் இந்த களம் வரைந்து வேலன் உட்கார்ந்திருப்பதையும் 7 கன்னிமார்கள் நிற்பதையும் வேலன் வெறியாட்டம் ஆடுவதையும் அவன் படமாக வரைஞ்சி வச்சிருக்கான். அப்போ இங்கே சொல்லப்படுற சங்க இலக்கிய மரபில் சொல்லப்படுகிற இந்த வேலன் வெறியாட்டம் என்பதும் வேலனுக்கு களம் அமைத்து அது பலியாக ஒரு ஆடும் நிற்கிறது, பலி கொடுத்து சேவல் நிற்கிறது, சேவலை பலி கொடுத்து, இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கு. அங்கிருந்து வருது தொடர்ச்சி. ஆனால் இந்த வேலனை கடைசியில் சுப்பிரமணியன்னு சொல்லி சம்பவம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல நம்ம ஆளுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று, செம சம்பவம் ஒன்று செஞ்சுருக்கான் அப்படின்னு. அது மாதிரி முருகனை தூக்குறதுக்கு குமார சம்பவம் அப்படின்னு ஒரு பெரிய சம்பவம் செஞ்சாங்க. இந்த குமார சம்பவத்தில் என்ன சொன்னாங்க, நம்ம முருகனுக்கு என்ன பேருனா பழையோள் குளவி. பழையோள் குளவினா கிளவி மகன். கிளவி யாரு? கொற்றவை. கிளவியோட மகன் முருகன், கிளவி மகன் தான் அவனுக்கு பேர். அப்புறம் குமார சம்பவம் என்ன சொன்னுச்சு, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு வந்தது. அந்த நெருப்பு வந்து சரவண பொய்கையில் போய் விழுந்தது. விழுந்தபோது அது குளிர்ந்து அதிலிருந்து 6 பிள்ளைகள் வந்தன. அந்த 6 பிள்ளைகளையும் எடுத்து அன்னை உமையாள் ஒன்றாக அணைத்த போது ஒரு உடம்பாகி 6 முகங்களாகி அந்த பிள்ளை உருவானது. இப்போ எனக்கு இருக்கிற பேர் வடமொழி மரபில் வந்த பேர். வேலனுக்கு 6 முகமெல்லாம் கிடையாது, வேலனுக்கு ஒரு முகம்தான் இருந்துச்சு, ஒரு வேல் தான் இருந்துச்சு. 6 முகம்ங்கிறது கிழவி மகனாக இருந்த முருகனை தூக்கி சிவனுடைய மகன், சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து எழுந்த நெருப்பின் வழியாக அவதரித்தவன் அப்படின்னு சொன்ன போது 6 முகம். அப்புறம் நம்ம தமிழில் 6 முகம்னு வச்சுக்கிட்டான். அவன் அதை கூட சொல்லக்கூடாதுன்னு சண்முகம் அப்படின்னு வச்சுக்கிட்டான். அப்படி முருகனை இடம் மாற்றுகிறார்கள். முருகன் ஒரு காலத்தில் ரொம்ப செல்வாக்காக இருந்த தெய்வம். பிறகு முருகனுடைய செல்வாக்கு என்பது இன்னும் பரவலாக இருக்கிறது என்றாலும் பழைய அளவுக்கு மிக வீச்சாட்டியமான செல்வாக்காக இல்லை, தனிந்திருக்கிறது. ஏன்னா முருகன் வந்து 2 விஷயத்துக்கு தான் தலைவன். ஒன்று சண்டைக்கு, இன்னொன்று காதலுக்கு. இது 2ஐயும் தான் அவன் செய்வான். 2க்கும் தான் போய் முன்னாடி நிற்பான். அவன் கையில் இருக்கிற வேலை வச்சு குத்தி விடுவான் யாரையாவது, அல்லது யாரையாவது ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணுவான். இது 2 வேலை தான் அவனுக்கு செய்ய தெரியும். அப்போ நம்ம பழைய மரபே அப்படி தான் இருந்துச்சு. புறநானூரில் ஈர்ந்தூர் கிழான் தோயன் மாறன் அப்படிங்கிறவனை பற்றி மதுரை குமரனார் அப்படிங்கிறவர் ஒரு பாட்டு பாடுறார். இவன் வந்து ஒரு பெரிய வள்ளல். நம்ம இவர் இருக்கார்ல வினோத்குமார் மாதிரி அந்த காலத்து வள்ளல். அவன் வந்து யார் பசின்னு வந்து கேட்டாலும் அதை தீர்க்காமல் விடுவதில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டவன். அப்போ அவன் வந்து அவனை பார்க்குறதுக்கு ஒரு எளிய ஆள் வர்றான். பசிக்குது, நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் வந்து வேலை எடுத்தான். இவன் பயந்துட்டான். என்னடா பசிக்குதுன்னு சொன்னோம்னா சோறு எடுக்காமல் இவன் வேலை எடுக்கிறான், நீ என்னோட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். கொல்லனுடைய பட்டறைக்கு போனான். கொல்லனுடைய பட்டறைக்கு போய் வேலை கொடுத்தான். இந்த வேலை நல்லா குருதிட்டி கொடு. என்னங்க திடீர்னு பசிக்குதுன்னு வந்து நிற்கிறான், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, குருதிட்டி கொடு அப்படின்னா. வேலை கூறுதிட்டுறதுக்கு இவன் பசியை ஆற்றுவதற்கு என்ன தொடர்பு? இந்த வேலை வச்சு தான் அவன் அந்த உணவை சம்பாதிக்கணும். உன்னை எவனையாவது குத்தி, இருக்கிறவனை குத்தி அவன்கிட்ட இருக்கிறத பிடுங்கணும். ஆறலைப்பு வேலையை செய்ய வேண்டும், களவாட வேண்டும்.
அல்லது ஏதேனும் ஒரு விலங்கை குத்தி அதை சமைத்து அதை உணவாக படைக்க வேண்டும். இதுக்காக தான் வேலை தீட்டி கொடு. பசின்னு வந்தா இவன் சோறு போடலை முதல்ல, ஏன்னா வெண்ட் இல்லை, எல்லாம் வள்ளல் இல்லை. சோறு போடுறவன் எல்லாம் நிறைய காசு வச்சிருக்கான்னு நினைக்க கூடாது. சோறு போடுறவன்ட்டையும் காசு இல்லை, அவன் எங்கெங்கயோ திரட்டி தான் அதை கொடுக்குறான். வேலை கொண்டு போய் காசு இருக்கிறவன்ட்ட முன்னாடி நீட்டி காசை கொடு, அவன் பசிக்குதுங்கிறான், அவனுக்கு சோறு போடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி காசை வாங்கிட்டு வந்துடுவான். இதுதான் பழைய காலம். பிறகு வள்ளுவனார் வந்தபோது இந்த காலம் மாறுகிறது. நமக்கு வள்ளுவர் வரும்போது அவர் என்ன சொல்றாரு, இப்படியெல்லாம் வேலை காட்டி வாங்குறது மாதிரி வாங்கலாமாப்பா பொருளை அப்படின்னு சொல்றாரு. வேலோடு நின்றான் இடுவென்றார் போலும் கோலோடு நின்றான் இரவு. அரசாங்கம் வரி வாங்குது, வரி வாங்குறது அடாவடியா வாங்கக்கூடாது. அடாவடியா வாங்கினா அது எப்படி ஆயிரும்னா, ஒருத்தன் கத்தியை காட்டி வேலை காட்டி இருக்கிறதெல்லாம் கொடு அப்படின்னு மிரட்டுறதுக்கு சமமாக ஆகிவிடும். அப்படி செய்யக்கூடாதுன்னு மாத்திர அவன் வேலை காட்டி தான் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி வேலை காட்டி குடா அப்படின்னு வாங்கி இவனுக்கு சோறு போட்டிருக்கான். வள்ளுவர் சொல்றாரு அப்படியெல்லாம் வேலை காட்டி மிரட்டக்கூடாது அப்படிங்கிறாரு. அறம் மாறிடுச்சு. இப்ப மாறாதுன்றாங்கல்ல, அறம்னா மாறாது, தர்மம்னா மாறாது, அப்படியே இருக்கும், அன்னைக்கு வச்ச மேனிக்கே இன்னைக்கு இருக்கும் அப்படின்றாங்கல்ல. அறம் மாறி இருக்கு பாத்தீங்கல்ல. தமிழ் அறம் மாறும், இது மாறாத அறம் கிடையாது. சனாதன தர்மம்னா மாறவே மாறாது. தமிழ் அறம் எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும். முன்னாடி குத்தி வாங்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்கறது தமிழ் அறம். பிறகு வள்ளுவர் வந்த பிறகு பௌத்த மரபு கால் வைத்த பிறகு, சமண மரபினுடைய அகிம்சை கால் வைத்த பிறகு, அதனுடைய செம்மையை தமிழ் மரபு ஏற்றுக்கொண்ட பிறகு குத்தி வாங்குறதுங்கிறது அறம் கிடையாது. வேற வழியில வாங்கு, குத்தி வாங்காத. அறம் மாறுகிறது, காதலும் மாறும். ஒருத்தி மாறி பித்தி அப்படின்னு ஒருத்தி பாடுறா. அவன் இந்த ஒரு அருவிக்கரையில் ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருக்கான், வயசானவன், நல்ல சடா கிட எல்லாம் திரிஞ்சு போய் கிடக்கு, செம்பட்ட தலையா இருக்கான். அவன் ஏதோ இலையை பறிச்சுக்கிட்டு இருக்கான், தாலி இலை. அவன் ஒரு தவசி மாதிரி இருக்கான், தவம் செய்கிறவன், தியானம் யோகம் செய்கிறவன் மாதிரி இருக்கான். அவன் அந்த தியானத்தில் படைக்கிறதுக்காக ஏதோ ஒரு இலையை பறிச்சுக்கிட்டு இருக்கான், தாலி இலையை பறிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை காட்டி இவன் சொல்கிறான், மாறி பித்தி சாமியார் மாதிரி இருக்கான்ல பாரு, பூசைக்காக சாமி கும்பிட்றதுக்காக இலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கான், சாமியார் மாதிரி இருக்கான்ல, இவன் ரொம்ப நல்லவன் மட்டும் நம்பாத. இவனும் ஒரு காலத்தில் சொல்லால் வலை விரித்து பிள்ளைகளை பிடிச்ச பையதான். இந்த அருவி நீரில் குளிச்சு சடை விழுந்து போய் சாமியார் மாதிரி இருக்கானே ஒடுங்கின உடம்போட, இவனும் ஒரு காலத்தில் சொல்லால் ஜாலங்காட்டி பிள்ளைகளை மயக்கிறது மாதிரி பேசி பொம்பளை பிடிச்ச பையதான் இவன். இன்னைக்கு சாமியாராக இருக்கேன். நமக்கு இன்னைக்கு நிறைய சாமியாரே அப்படித்தான்னு வச்சுங்க. அதனால் நம்ம நினைக்கக்கூடாது இவரெல்லாம் பெரிய சாமியார். எல்லா சாமியாரும் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் சாமியார்னு உட்காந்துருக்கான். அதை இயல்பாக தமிழ் மரபு ஆமாங்க. இதில் என்ன, நம்ம எல்லாம் பொம்பளை பிடிச்சவங்க தான், பொம்பளைய பூரா ஆம்பளை பிடிச்சவங்க தான். அது ஒரு தேவை இருக்குல்ல, அது இயல்பானது இல்லை, அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் என்னங்க கோளாறு, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது சரியில்லை. இல்லை, அது ஒரு பம்மாத்து, அது ஒரு சடங்கு. இப்போ நம்ம வரவேற்புரை ஆற்றினவர் அவர்கள் வரவில்லை என்றாலும் மரபு கருதி அவர்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். வரலைன்னா விட்டுற வேண்டியானே, அவர் தான் வரல. இல்லை, நீங்கள் வரவேற்றா மட்டும் அவர் வந்துடுவாரா? வரவேற்றாலும் அவர் வரமாட்டார், அவர் ஆள் இல்லை. ஆனாலும் மரபு கருதி வரவேற்கிறேன்னு தம்பி சொன்னார்ல, அது ஒரு சடங்கு. பேர் போட்டிருக்கு, அவர் பேரை சொல்லாமல் விட்டுட்டா அது மரபு இல்லைங்கிறதுனால பேரை சொல்றதுக்காக என்றாலும் மரபு கருதி வர, அது ஒரு சடங்கு. அது மாதிரி நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம், ஐயா இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்றது ஒரு சடங்கு. எல்லாம் களவாணி பேலு தான், அப்புறம் என்ன சடங்கு வேண்டி கிடக்கு? ரொம்ப நல்லவங்க மாதிரி எதுக்கு வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிய? அப்போ அது மாறிடுச்சு, எல்லாமே மாறுது. பழையோள் குளவியாக இருந்த முருகன் சிவகுமார் ஆகிட்டான். சிவகுமார் ஆகிறது பின்னாடி தான் நடக்குது. அப்போ சிவன் யாரு? அப்போ சிவன் நம்ம மரபில் இல்லையா அப்படின்னா, சிவனும் சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து வர்றான். லிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ லிங்கம் சிவன் வேத மரபு இல்லையா? வேத மரபு இல்லை, சிவனை வேத மரபில் திட்டுறான். சிவனுக்கு வேத மரபில் ருத்ரன் அப்படின்னு பேர். ருத்ரனை வேத மரபு எப்படி போற்றுகிறது அப்படின்னா, அவன் ஒரு ரவுடி பைய அப்படின்னு சொல்லுது. அவன் ஒரு இந்த பேட்டை ரவுடிகளெல்லாம் தண்டல் வசூலிப்பார்கள் இல்லையா, தெருவோரத்தில் கடை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. அனுமதி கொடுத்துட்டு இவர்கள் வசூலிப்பார்கள். அவர்கள் அன்றைக்கு வசூலில் ஒரு குறிப்பிட்ட ரூபாய் எடுத்து அவர்களுக்கு கொடுப்பார்கள்.
வந்த உடனே எந்த வியாபாரம் இருந்தாலும் முதல்ல காசை தூக்கி கொடுத்துடணும். கொடுக்கலைன்னா அவன் கூடையை தூக்கி அடிச்சுட்டு போயிடுவான், அடாவடி பண்ணிட்டு போயிடுவான். ஆகையினால அவனை முதல்ல டிஸ்போஸ் பண்ணு, முதல்ல அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்பு, சனியன் தொலையட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உரியதை கொடுத்து அனுப்புறது மாதிரி ஒரு வேள்வி நடக்கும்போது ருத்ரன் வர்றான். ருத்ரன்னா என்ன பொருள்? ருத்ரன்னா ஊ அப்படின்னு ஊழையிட்டுக்கிட்டே வர்றவன். உலகத்துல எங்கேயாவது ஒருத்தன் ஒரு சாமியை பார்த்து ஊழையிட்டுக்கிட்டே வர்றவன் அப்படின்னு சொல்லுவானா? தெய்வம் சாநித்தியத்தோடு தான் வருமே ஒழிய ஊழையிட்டுக்கிட்டே வருமா? இவன் அந்த சாமிக்கு வச்ச பேரை ஊழையிட்டுக்கிட்டே வர்ற தெய்வம் அப்படின்னு தான் வச்சிருக்கான். அது ஊழையிட்டுக்கிட்டே வரும். ஐயோ இவன் வேள்வியை கொலைச்சிருவான்டா, இவனுக்கு உள்ளதை முதல்ல கொடுத்து இவனை அனுப்பிச்சிருங்க, டிஸ்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறான். ருத்ரனுக்கு கிடைச்ச மரியாதை ரவுடிக்கு கிடைச்ச மரியாதை தான், பேட்ட ரவுடிக்கு கிடைக்கிற மரியாதை தான். அப்புறம் நாம் கும்பிடுகிற அந்த லிங்கத்தை ஆண்குறி வழிபாடு என்று கேலி செய்கிறார்கள், சிஸ்ன தேவதா என்று கேலி செய்கிறார்கள். ஆகையினால் இது நம்முடைய மரபில்லை, அவர்களுடைய மரபு என்று கருதி மயங்க வேண்டியது அவசியமில்லை. நம்முடைய மரபு தான் அது. நாம் தான் அதை ஒரு வளமை வழிபாட்டினுடைய அடையாளமாக வைத்தோம். ஆவிடைக்குள் இருக்கிற லிங்கம் இதுதான் உலகத்தை பெருக்குகிறது. இப்படித்தான் உலகம் வளர்ந்து வந்திருக்கிறது. இதை சொல்லுவதற்கு நம்முடைய ஆட்களுக்கு கூச்சம் இருக்கிறது. என்னங்க இதை போய் சொல்றீங்க? அப்படி இல்லைங்க, அதுக்கு வேற பொருளுங்க. அது ஒரு அடையாளம். சரி, அது ஒரு எளிய அடையாளம் தான். நம்ம சாமியை கும்பிடணும்னு நினைச்ச போது நம்ம அதற்கு வடிவமெல்லாம் வைக்கல. நம்ம என்ன பண்ணோம்? சாமியை சும்மாவே கும்பிடலாம், கண்ணை மூடினா கும்பிடலாம். ஆனால் கண்ணை மூடி என்னத்தை கும்பிடுறது? கண்ணை மூடினா நமக்கு வேற என்னென்னமோ ஞாபகம்லாம் வருது. அப்போ எதைன்னு மனசுக்குள்ளே வச்சு கும்பிடுறது அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. அதுக்காக என்ன பண்ணாங்க? சும்மா ஒரு தூணு, இந்த தூணை மண்ணில் ஊனி வச்சா, அது ரொம்ப எளிய தூணா குட்டையாக வச்சா நாய் வந்து ஒன்று கடிச்சிட்டு போயிடும். அதனால நல்ல வலுவான பெரிய உயரமான தூணா வைக்கிறான், ஊனி வச்சுட்டான். சும்மா இந்த மாதிரி பொட்டல் வெளியில் ஒரு தூணை ஊனி வச்சா அந்த தூணை எல்லாரும் கும்பிட்டுக்கிறாங்க. அது வந்து ஒரு அடையாளம். லிங்கம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம், ஒரு குறி. அப்போ அதை வந்து கந்து அப்படிங்கிற பேரில் சொல்கிறான். கந்து, இந்த கந்துன்னா என்ன அப்படின்னா, கந்துங்கிறது ஒரு தூண். நம்ம மாடு கட்டுறதுக்கு முளையடிக்கிறோம்ல, மாட்டை கட்டுறதுக்கு வலுவா. யானையை கட்டணும்னா அது எவ்வளவு வலுவாக இருக்கணும், கல் தூண் மாதிரி இருக்கணும். அப்படி ஊனப்பட்ட ஒரு தறி தான் கந்துனா. யானை கட்டும் தறி அப்படிங்கிறார் நச்சினார்க்கினியர். யானை கட்டும் தறி போல ஊன்றப்பட்ட ஒரு அடையாளம் தான் லிங்கம். அதைத்தான் கும்பிட்டோம். அப்புறம் அதுக்கு மேலே கோயிலெல்லாம் எப்படி வந்துச்சு? லிங்கம் அப்படியே மொட்டை வெளியில் கிடந்துச்சுன்னு வச்சுங்க, காக்கா எச்சம் போடும், நாய் ஒன்று கடிக்கும், எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும்ல. அப்போ அதுக்கு மேலே ஒரு கூரையை போட்டோம். கூரையை போட்டு அதுக்கு அப்போவும் நாய் உள்ளுக்குள்ளே போகும். அதனால் அதுக்கு சுற்றி 4 செவரை எழுப்பி அதுக்கு ஒரு கதவை போட்டால் அது ஒரு சின்ன இடுக்காயிருச்சு. இப்போ இந்த இடுக்குள்ளே எல்லாரும் போய் கும்பிட முடியுமா? கும்பிட முடியாது. இடுக்கு இருட்டாயிருச்சு. இப்போ முந்தி வெளிச்சமாக வெட்ட வெளியில் கிடந்துச்சு, இப்போ செவத்தை கட்டினோடனே இருட்டாயிருச்சு. அதனால் நம்ம ஆளில் ஒருத்தனை கூப்பிட்டு, எப்பா எல்லாரும் சாமி கும்பிடணும், நீ உள்ளுக்குள்ளே போய் சாமியை நல்லா தொடச்சி கிடச்சி அதுக்கு வேட்டியை கிட்டியை கட்டி வெளிச்சம் காட்டு அப்படின்னு சொன்னான். வெளிச்சம் காட்டினா வெளியில் இருக்கிறவங்களாம் கும்பிட்டுருவான். அப்போ இவன் உள்ளுக்குள்ளே போய் வெளிச்சம் காட்டினா இவன் வெளியில் இருக்கிறவன் கும்பிட்டான். இப்போ போக போக என்ன ஆச்சுன்னா, இவன் மேலே உள்ள சாமியை கழுவி தொடச்சி அதுக்கு சந்தன ஊதியெல்லாம் பூசி அதுக்கு விளக்கு காட்டி அதுக்கு படையலை. ஏன்னா இடம் நெருக்கடியான இடம், ஒடுக்கமான இடம், எல்லாரும் உள்ளே போக முடியாது. உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை, எல்லாரும் போகக்கூடாதுங்கிறது இல்லை. இப்போ போகக்கூடாதுன்னு சொல்கிறாருல, நான் எப்படிங்க போக முடியும்? அது அவரோட வேலைங்க, நான் என் வேலை வேற, அது அவர் வேலை, நான் போகக்கூடாதுல்ல, அவர் தானே அந்த வேலையை செய்யணும்னு சொல்கிறாருல. அது இல்லை, யார் வேணாலும் போகலாம், இடம் கொள்ளாது. எல்லாரும் உட்காரணும்னா இந்த அளவுக்கு திடல் போடணும்ல. இத்தினூண்டா மேடை அமைச்சிக்கிட்டு எல்லாரும் உள்ளுக்குள்ளே வாங்கன்னா வர முடியாதுல்ல, இடம் கிடையாதுல்ல. அதனால் ஒடுக்கமான இடம், ஒருத்தரை மட்டும் உள்ளே விட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் எங்கள் சார்பாக விளக்கெல்லாம் காட்டுங்க, வெளிச்சம் காட்டுங்க அப்படின்னா. உள்ளே போனவர் என்ன பண்ணார்? அந்த இடத்த ஆட்டையை போட்டார். இது என் இடம், நான் தான் வெளிச்சம் காட்டுவேன், எனக்கு பிறகு என் வாரிசு, என் வாரிசுக்கு பிறகு அவர் வாரிசு அப்படின்னு வாரிசு பரம்பரையில் அது போகும், வேற எவனும் உள்ளே வரக்கூடாது, ஏன்னா உங்களுக்கெல்லாம் இது தெரியாது அப்படின்னு சொன்னார். நம்மளும் சரி சரி அவர் தான் செய்கிறாரு, செஞ்சுட்டு போகிறார் விடு அப்படின்னு விட்டான் ஒரு பெருந்தன்மையில். இப்போ அது களவாடப்பட்ட பிறவிகள் மாதிரி, களவாடப்பட்ட சாமிகள் கையை விட்டு போயிடுச்சு. நீ உள்ள வராதேங்கிறான், நியாயம் தானே அப்படிங்கிறான் நம்மால் ஒருத்தன். கரெக்டு தானேங்க, எப்படிங்க நான் எப்படிங்க போக முடியும், எனக்கு என்னங்க தகுதி இருக்குது அப்படிங்கிறான். நான்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, நான் முழு தகுதி உள்ளவன்னு சொல்ல மாட்டேன், திமிரெல்லாம் கிடையாது. ஆனால் நான் ஒரு தகுதியுமே இல்லாதவன்னு சொல்ல மாட்டேன். நமக்குள்ள தகுதி என்னன்னு நமக்கு தெரியணும்ல, அதுக்கு ஒரு சுய அறிவு இருக்கணும்ல. தன்னறிவு இருந்தா தன்னை அறியும் அறிவே அறிவு
பின்னை அறிவெல்லாம் பேயறிவு அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்றான். உலகத்தில் அறிவுங்கிறது என்ன? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா? மாறாமை அது இல்ல. தன்னை அறியும் அறிவு தான் அறிவு. என்னை தெரிந்து கொண்டால், என்னுடைய தகுதிப்பாடுகள் என்ன என்று தெரிந்து கொண்டால், நான் இதற்கு சரியா வருவேனா? சரியா வர மாட்டேன். அதுக்கு நீ சரி வர மாட்ட. இது என்ன சினிமா காமெடியா? அது எப்படி? அப்ப சிக்கல் இதுதான். நம்மிடமிருந்த சாமிகளை தூக்கி மேலே வைத்து விட்டார்கள். இப்ப நான் ஏங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னா, நீ தூய்மை இல்லப்பா அப்படிங்கிறான். நீ உடம்பு சுத்தமான உடம்பு இல்லை, நீ அழுக்கு உடம்புக்காரன், நீ எப்படி உள்ள வரலாம்? பொம்பளைய ஏன் உள்ள வரக்கூடாது? பொம்பளைய தீட்டு இல்லை, அவங்க எப்படி உள்ள வரலாம்? அவங்க அழுக்கு, மாசம் அழுக்கு அப்படின்னு கேட்குறான். சித்தர்கள்ட்ட அதை சொன்னா கோவப்படுவாங்க. நான் மாசம் அழுக்குல இருந்தானா நீ வந்த? மாசம் தூய்மைதான், தூய்மையில இருந்தானே நீ வந்த. அது அவை அல் கிளவிதான் தூய்மைங்கிறது. ஆனா நான் சொல்லல, சிவவாக்கியர் சொல்றார். தூய்மை என்றுளே துவண்டலையும் ஏழைகள் தூய்மை போன பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம் ஆமை போல் உருண்டு வந்து அநேக வேதம் ஓதுரீர் தூய்மையும் திரண்டுருண்டு சொற்குருக்கள் ஆனதே அப்படின்னு சொல்றாரு. தூய்மைங்கிறியப்பா, தூய்மையை வெளிப்படுத்துகிற பெண் உனக்கு வேண்டும். ஆனா தூய்மை வேண்டாமா? சரி, இந்த தூய்மை திரண்டதுனால தானே நீ ஒரு பிள்ளையா இந்த உலகத்துல பிறந்த. தூய்மை இல்லைன்னா பிள்ளையே பிறக்காதப்பா. உனக்கு இந்த அறிவுரையை சொன்னால, தூய்மை என்பது தீட்டு, பெண்ணை உள்ள விடாத அப்படின்னு இந்த அறிவுரையை சொன்னால குரு, அந்த குருவே இந்த தூய்மையினுடைய விளைபொருள் தானே அப்படின்னு சிவவாக்கியம் கேட்கிறான். அப்ப இது தீட்டு, நீ தீண்டத்தகாதவன், அது தூய்மை, அது தூய பரம்பொருள். நீ தீண்டாதவன், தீண்டப்படாதவன், தீண்டத்தகாதவன். ஆகையினால அது தூய்மை, அது சுத்தம், இது அசுத்தம். அசுத்தம் அதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அந்நியப்படுத்தினா. மேல தூக்கி வச்சப்பவே நமக்கு கனெக்டிவிட்டி போயிருச்சு. செல்போன்ல நெட்டு கனெக்ட் ஆகலை, சுத்திக்கிட்டே இருக்கு. நம்மளும் துளாவிக்கிட்டே இருக்கோம் கையை, எங்கேயா ஒரு இடத்துல சிக்கிறோம், சிக்க மாட்டேங்குது. இன்னும் துளாவிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப சுத்தம் அசுத்தம். அப்ப யார் அதை தொடலாம்? நல்ல சாதியில் பிறந்தவன் தான் தொடலாம். அப்ப எல்லாம் நல்ல சாதிக்காரன் போறான். கவுனியர்கோன் ஞானசம்பந்தர் தன்னை குலத்தை காட்டி அடையாளப்படுத்தி கொள்கிறார். கவுனியர்கோன் ஞானசம்பந்தன், என்னுடைய கோத்திரம் கவுண்டின்ய கோத்திரம் என்று ஞானசம்பந்தர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவரோடு சமகாலத்தில் வாழ்ந்த அப்பர் சொல்லுகிறார், சாத்திரங்கள் பேசுகின்ற சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்னு அப்பர் பேசுறார். அவர் சொல்றாரு என்னுடைய கோத்திரம் இதுன்னு. இவர் சொல்றாரு கோத்திரம் எல்லாம் எதுக்குப்பா பேசுற? சிவனுக்கு ஆட்பட்டவர்கள் எல்லோரும் சிவனுடைய அடியார்கள். அதுல எந்த கோத்திரமா இருந்தா என்ன? இந்த கோத்திரம்ங்கிறக்கா என்ன சிறப்பாக உனக்கு கிடைத்து விட போகிறது? அதனால கோத்திரமெல்லாம் ஏன் பேசுற என்று மறுதலை பேசுகிறார்கள். அப்ப இந்த முயற்சியை தொடர்ந்து தமிழ் மரபுல அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் சாமியை தூய்மைன்னு சொல்லி மேலே ஏற்றி வைக்கிறதும், நம்மளை அசுத்தம்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும், இந்த முயற்சி ஒரு தரப்புல ஒரு மரபினால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. மற்றொரு மரபு இதை தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருக்கிறது. அது எப்படி நீ சொல்லுவ? சாமி என் சாமி, மரபு என் மரபு, விதி வகுக்கிறதுக்கு நீ யாரு? என்னுடைய ஆட்டத்துக்கு நான் களம் அமைப்பேன். நாங்க தெருவில் இருக்கிற பயிலே கபடி விளையாட போறோம். நாங்க கபடி விளையாடுறதுக்கு நாங்க கோடு கிழிச்சுக்குவோம். எங்க கோடு, எங்க ரூல், எங்களுடைய விதிமுறையின்படி நாங்க விளையாடுவோம். சில சமயம் கேரம் போர்டு விளையாடும் போது இப்படி சைடுல எல்லாம் தட்டுவாங்க. அப்புறம் ஆஃப் ரைட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, ஆரோல இருந்தாலும் அடிக்கலாம் அப்படிம்பாங்க. டே இதெல்லாம் ரூல் இல்லடா, யாரா சொன்னது? இன்டர்நேஷனல் ரூல்ஸ்ரா. எங்க ரூல்ரா அது, நாங்க அடிப்போம். நீயும் அடி, நானும் அடிக்கிறேன், நம்ம அடிச்சுக்குவோம். ஏன் சாமி ஏன் ரூல், நீ ரூல் வகுக்காத. அப்ப நம்மால் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி அடிக்கிறான்னு பாருங்க. நீங்க பக்தி இயக்கம் நடக்கும்போது சாமியை தூய்மைன்னு சொன்னால, சைவ மரபு அந்த சாமியை கொண்டாந்து புழுதியில் போட்டு புரட்டுது. சைவ பக்தி மரபு சாமியை கொண்டாந்து புழுதியில் போட்டு புரட்டுது. என்ன சொல்லுது? துண்ணி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னி கிடந்ததன் பேரன்பு தானே அப்படின்னு திருமந்திரத்தில் பாட்டு. ஏன்னா சாமியை தூய்மைன்னு தூக்கி போட்டு வச்சாங்க மேலே. அவர் கொண்டாந்து சுடுகாட்டில் இருக்கிற புனம் எரிச்ச சாம்பலில் கொண்டாந்து சாமியை பிரட்டிட்டாங்க. சாமி மேலே இருக்கிற வெண் பொடி விபூதி என்னது?
அது பசுமாட்டு சாணியை எரித்து அதனால் வந்த சாம்பலாது. அது பொணம் எரிச்ச சாம்பல். பொணம் எரித்த சாம்பலை தன்மேல் பூசிக்கொண்டு சுடுகாட்டில் நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே அப்படின்னு பாடுறான்ல. அவன் சுடுகாட்டில் ஆடுறவன். அப்ப மேல தூக்கி வச்சிய என் சாமி சுடுகாட்டில் ஆடும். சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பூசிக்கும். ஏன் சாமி எங்கிட்ட இருக்குடா, மேல எல்லாம் தூக்கி வைக்காத. சாமியே சுத்தம் இல்லை, அப்புறம் நீ என்ன அசுத்தம்னு என்னைய சொல்ற? நான் சுத்தம் இல்லதான், ரைட். என் சாமியும் சுத்தம் இல்லை, நாங்கள் 2 பேரும் தோளில் கையை போட்டுக்குவோம், நீ பேசாம உன் வேலையை பாரு அப்படின்னு சாமியை இழுத்து சுடுகாட்டு சாம்பலுக்குள்ள போட்டு புரட்டிட்டான். அப்புறம் அவருக்கு ஒரு ஒழுங்கான உடுப்பும் கிடையாது. ஒரு பட்டு பீதாம்பரம் ஒரு ஒழுங்கான உடுப்பு கட்டியிருக்காரா? ஒரு நல்ல கதர் வேட்டியும் செலவு பண்ண கதர் சட்டையுமா போட்டுக்கிட்டு வர்றாரு அவர் பாட்டுக்கு இடுப்பில் ஒரு புலித்தோலை தூக்கி கட்டிக்கிட்டு, அப்புறம் மேலில் ஒரு யானைத்தோலை தூக்கி போட்டுக்கிட்டு, அப்புறம் கையில் போடுறதுக்கு காப்பு இல்லை, கழுத்தில் போடுறதுக்கு சங்கிலி இல்லை, 2 பாம்பை தூக்கி சுற்றிக்கிட்டு, அப்புறம் கொண்டையில் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த கொண்டையை தூக்கி முடிஞ்சு இல்லை நிலா கீத்து ஒன்றை தூக்கி சொருகிக்கிட்டு சாமானியமாக இருக்கார், சாதாரணமாக இருக்கார். ஊமத்தம்புவை போட்டாலும் சரின்னு வாங்கிக்குவார். அதனால் எங்கள் சாமி, அந்த சாமியை செருப்பு காலை தூக்கி வச்சு வழிபட்டவன்லாம் இருக்கான், மாமிசம் கொடுத்து வழிபட்டவன்லாம் இருக்கான், கல்லால் அடித்து வழிபட்டவன் இருக்கான். சாமிக்கு பூ போட முடியல, அவன் வேற்று மதத்தை சேர்ந்தவன், பௌத்தன், சாக்கிய நாயனார். போகும்போதெல்லாம் ஒரு கல்லை தூக்கி அந்த லிங்கத்து மேலே போட்டு போவான். பூ போடுறதா நினச்சிக்கிட்டு ஒரு கல்லை தூக்கி மண்டையில் நொட்டுன்னு அடிச்சுட்டு போவான். அவனுக்கும் அருளப்பட்டது. கணக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் சாக்கியன், அவன் மேல் சாதி, அவன் கீழ் சாதி, அதெல்லாம் கிடையாது. அன்போடு உருகி அகங்குடைவார்க்கன்றி என்பன் மணியனை காண ஒண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்க வைணவத்துக்கு போனீங்கன்னா வைணவத்திலையும் பெருமாளை வைதீக தெய்வமாக மேலேற்றி வைத்த நிலைமையில இங்க எந்த வைணவ சாமியை கொண்டாடி இருக்காங்க நிறைய ஆழ்வார்கள் பக்தி இயக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணனை தான் கொண்டாடி இருக்காங்க. கண்ணனை கொண்டாடுறதுன்னா பகவத்கீதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டாடல. கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி ஏறத்தாழ ஆழ்வார்கள்ல ரெஃபரன்ஸே கிடையாது. பகவத்கீதை சொன்ன கண்ணன் அப்படின்னு கண்ணனை பத்தி பெரிய ரெஃபரன்ஸ் எதுவும் ஆழ்வார்களினுடைய பாடல்கள்ல கிடையாது. இவன் கொண்டாடுற கண்ணன் யாருன்னா ஊத்தப்பைய. சும்மா அந்த பொறுக்கிக்கிட்டே தெரிஞ்சது மாதிரி ஒரு கண்ணன் இருக்கான்ல, விளையாட்டுத்தனமாக இருந்த தீராத விளையா பாரதி வரைக்கும் அந்த கண்ணனை தான் கொண்டாடி இருக்காங்க. பின்னலை பின்னின்று இழுப்பான், தலை பின்னே திரும்ப முன்னே சென்று மறைவான் அப்படின்னு வீதியில் போற பொம்பளை பிள்ளை சடையை பிடிச்சி இழுத்து விட்டு போற நம்ம பய மாதிரியான ஒரு பய. நம்ம பயலுக்கு என்ன சேட்டையை பண்ணுவாங்களோ அதே சேட்டையை இவனும் பண்ணியிருக்கான். இவன் அந்த மேலே இருக்கிற தயிரை எடுத்து திங்கிறேன், வெண்ணெயை எடுத்து திங்கிறேன்னு கீழே இருக்கிற மோர் பானையை உடச்சி விட்டு போயிடுவான். எனக்கு தெரியாது, நான் திங்கலை, எவன் வந்தான்னு என்னைய கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு போயிடுவான். ஒருத்தி சொல்கிறா, வேகமாக வந்தான் என் வீட்டுக்குள்ளே, என் மகளை கூப்பிட்டான், பேரை சொல்லி கூப்பிட்டான், இங்கே வாடி அப்படின்னா அவள் வந்தா உன் வளையலை கழட்டி கொடு அப்படின்னு கேட்டான். இவளும் கண்ணன் கேட்குறான் அப்படின்னு வளையலை கழட்டி கொடுத்தா. அந்த வளையலை கொண்டு போய் வாங்கிட்டு கொல்லை பக்கம் போனேன். ஏன்னா அவன் இங்கிட்டு வளையலை வாங்கிட்டு கொல்லை பக்கம் போகிறானே அப்படின்னு நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். அங்கே ஒரு நவாப்பழம் விற்கிறவ ஒருத்தி இருந்தா. அவட்ட அந்த வளையலை கொடுத்துட்டு வளையலுக்கு பதிலாக நவாப்பழம் கொடுன்னு சொல்லி ஒரு பொட்டலம் நிரம்ப நவாப்பழம் வாங்கி தின்னுட்டு இங்கிட்டு வர்றேன். என்னடா பண்ணுற, வளையலை கொடுத்து யாராவது நவாப்பழம் திம்பாங்களாடா? ஏன்னா 10 காசு கொடுத்து நவாப்பழம் திம்பாங்க, 1 ரூபா கொடுத்து திம்பாங்க. உலகத்தில் யாராவது தங்க வளவியை கொண்டு போய் கொடுத்து நவாப்பழம் வாங்கி திம்பாங்களா? யார் கொடுத்தது எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் உன் மகிட்ட வளையலை வாங்கவும் இல்லை, நான் நவாப்பழம் திங்கவும் இல்லை. இங்கே பல்ல காட்டுறா அப்படின்னா பல்லு பூரா நவாப்பழம் ஊத்த படிஞ்சிருக்கு, அந்த நிறம் படிஞ்சிருக்கு. சிரிக்கிறேன், நான் இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். களவாணி பயலாக இருக்கான் அப்படின்னா இவன் சாதாரணமான ஆள், நம்மளோட தெரிகிற பய மாதிரியான ஆள், நம்ம விட்டு புள்ள மாதிரி இருக்கான். இந்த கண்ணனை தான் பக்தி மரபு கொண்டாடுது. இவங்க அசுத்தம் அசுத்தம்ங்கிறாங்கல்ல. ஆழ்வார் பாடுறாரு, பெரிய ஆழ்வார், இந்த கண்ணை வெளியில் போய் ஒன்று கடிக்கிறான். சின்ன பையன் பொடியன் வெளியே போய் ஒன்று கடிக்கிறான். ஒன்று கடிச்சிட்டு அம்மா கூப்பிட்றா, இங்கே வேணா அப்படின்னா வேகமாக ஓடியாந்து அம்மா முதுகில் ஏறி கட்டி பிடிச்சிக்கிட்டான். இப்போ அவன் ஒன்று கடிச்சிட்டு வந்தான்ல, அது இன்னும் முழுக்க முடியல, கொஞ்சம் சொட்டிக்கிட்டு இருக்கு. அம்மா முதுகில் ஏறி அம்மாவை கட்டி பிடிச்ச போது அம்மா முதுகில் 2 சொட்டு ஒன்றுக்கு வடியுது. கண்ணனுடைய ஒன்றுக்கு அம்மா முதுகில் வடியுது. அவ சொல்றா, ஒரு மலரினுடைய மொட்டுல
பனிச்சொட்டு திரண்டு நின்றது போல, முத்து போல பனிச்சொட்டு திரண்டு நின்று அது வடியும் இல்லையா, அது மாதிரி இந்த சிறுநீர் மொட்டுகள் என் முதுகில் வடிந்தன. சுத்தம் இது அசுத்தம் இல்லையா? போயா, நாங்கள் அசுத்தமாக தான் இருப்போம், எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த சுத்தம்ங்கிற கருதுகோளை முன்வைத்த போது இந்த சுத்தம்ங்கிற கருதுகோளை திரும்ப திரும்ப அடிக்கிறான். எங்கள் சாமி சுத்தம் இல்லை, எங்கள் சாமி ஒன்று கடிச்சிட்டு வந்து அப்படியே மேலே ஏறிடும், எங்கள் சாமி வந்து வளையலை தேடி கொண்டு போய் விற்று நவாப்பழம் வாங்கி திங்கும், எங்கள் சாமி மோர்பானையை உருட்டி விளையாடும், எல்லா அழுக்கு வேலையும் செய்யும் அப்படின்னு. இதை எங்கேருந்து பிடிச்சாங்க இந்த பக்தி மரபில் அப்படின்னா? நாட்டார் மரபில் இருந்து பிடிக்கிறான். நாட்டார் மரபில் இருக்கிற எல்லா சாமியுமே புழுதியில் தான் கிடக்கும். நாட்டார் மரபில் ஒரு சாமி கூட கூரைக்கு கீழே இருக்கிற சாமி கிடையாது, எல்லாம் புழுதியில் கிடைக்கும். அதுக்கு கறியை படைச்சா கறியை சாப்பிடும். எங்கள் குலதெய்வத்துக்கெல்லாம் கறியும் சாராயமும் சுருட்டும் வச்சு படைப்பான், சாம்பிராணியும். சாராயம் வச்சு படைக்கிற சாமியெல்லாம் இருக்குது. எல்லா நாட்டார் தெய்வமும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கிறது. நான் நேராக போய் என் சாமிக்கு படைச்சு என் சாமியை குளிப்பாட்டி கும்பிட்டுட்டு வந்துட முடியும். நான் இந்த சாமியை அப்படி கும்பிட முடியுமா? மேலே தூக்கி வச்சிட்டான்ல, சுத்தம்ட்டான்ல, நீ தொடக்கூடாதுன்ட்டான்ல. அப்போ அந்த சாமியை இழுத்து நம்ம மடியில் வச்சுக்கிறது. நீ கடத்திட்டு போகிறதுக்கு அவ்வளோ எளிதாலாம் நான் விட்டுற மாட்டேன், என் சாமியை கொடு அப்படின்னு இழுத்து பறித்து நம்ம மடியில் மீண்டும் ஏற்றிக்கொள்வதற்கு இந்த நாட்டார் மரபினுடைய புழுதி படிந்த தெய்வ மரபை திரும்ப திரும்ப பக்தி மரபு சைவத்திலையும் வைணவத்திலையும் பின்னி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்கள் சாமி ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி சுத்தம் இல்லை, எங்கள் சாமி சுடுகாட்டு சாமி, எங்கள் சாமி வெண்ணெய் திருடி திங்கிற திருட்டு சாமி, எங்கள் சாமியை எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி இழுக்கிறது. அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நம்முடைய சாமிகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொல்லுவது என்னன்னா, நீ எந்த சாமியை வேணாலும் கும்பிடு, அழுக்கு சாமியை கும்பிடு, நல்ல சாமியை கும்பிடு, எதை வேணாலும் கும்பிடு. ஆனால் நான் ஒரு சட்டகம் போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஒரு வரம்பு இருக்குது. இந்த வரம்புக்குள்ளே கொண்டு வந்து அந்த சாமியை வச்சுட்டு நான் அதுக்கு சில விதிமுறைகள் வச்சுருக்கேன். அந்த விதிமுறைகளின்படி அந்த சாமியை நீ கும்பிடு, அவ்வளோதான். நீ அந்த சாமியை கும்பிட்டாலும் சரி கும்பிடலைனாலும் சரி அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய சட்டகத்துக்குள்ளே தான் அது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இது ஏன்னா அந்த சட்டகம் மாறாதது, அது அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டகம் அப்படியே இருக்கிறது. அதனால் அந்த சட்டகத்துக்குள்ளே போடு, உன் சாமியும் மாறாத சாமியாக நிலையான சாமியாக ஆயிரும், உனக்கும் பெருமை தான், கும்பிட்டுக்க, நான் உனக்கு பிரசாதம் தர்றேன் அப்படின்றான். நம்ம சட்டகத்துக்குள்ளே போன சாமிகளை பிடுங்கி வெளியில் எடுக்கிறதுக்கு முயல்கிறோம். புதிய சாமிகள் எதுவும் சட்டகத்திற்குள்ளே போய்விடாமல் தடுப்பதற்கு முயல்கிறோம். ஏன்னா நாட்டார் சாமிகளை பூரா இப்போ சட்டகத்திற்குள் கொண்டு போகிற முயற்சி நடக்கிறது. நாட்டார் தெய்வங்களுக்கெல்லாம், இந்த சாமிக்கெல்லாம், கருப்பு சாமிக்கும் முனிய சாமிக்கும் தமிழை தவிர வேறு எந்த மொழியாவது தெரியுமா? இந்த பகுதியில் கருப்பராயரையெல்லாம் கும்பிட்றாங்க. அவருக்கெல்லாம் போய் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னால் அவர் திருன்னு முழிக்க மாட்டாரா? என்னடா என்னமோ சொல்கிறான், நமக்கு ஒன்றும் புரியலையேன்னு நினைக்க மாட்டாரா? அப்போ நம்ம சாமி நம்ம மொழி. இப்போ அதெல்லாம் சொல்கிறான், ஓம் ராஜாதிராஜா பிரசன்ன சாக்கினே அப்படிங்கிறான். அதுக்கு மேலே அவருக்கும் தெரியல, சொல்கிற பூசாரிக்கும் தெரியல. இந்த பூசாரிக்கு தெரியணும்ல, அவர் பாதியில் நின்றுட்டு முன என்ன சாமி பாதியில் விட்டியில, அது அவ்வளோதான் தெரியும். அப்புறம் எதுக்கு அதை சொல்கிறிய? நமக்கு தெரிஞ்ச ஓதி அடி கரிப்பா உக்கி அடி கரிப்பா அப்படின்னு இருக்குல்ல பாட்டு, அதை பாடுங்க. அது அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது நீங்கள் பாடுற பாட்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அப்புறம் எதுக்கு அதை பாடுறியா அப்படின்னா, அப்படியே ஒரு மூளைச்சலவை ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. புதிய சாமிகளையும் சேர்த்து அந்த சட்டகத்திற்குள் கொண்டு போய் நினைக்கிறார்கள். அப்போ பிரச்சனை என்னென்னா, கடவுள் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மதம் வேண்டாம், நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் தேவை இருக்கிறது, கடவுளை வைத்துக் கொள்வோம். ஆனால் அதற்கு நீ போடுகிற சட்டகம் வேண்டாம், மதம்ங்கிற சட்டகம் வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கடவுள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் சட்டகம் இருக்கும், மதம் இருக்கும். நீ கடவுள் வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லியா, பிரச்சனை இல்லை. கடவுள் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, ஆனால் மதம் இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் தான் இருக்கணும், கடவுள் தானே சாரம், எசன்ஸு. அது வெறும் சக்கையை தூக்கி துப்பிடுவோம், அது வேண்டாம். இப்போ பிரச்சனை மறுபடியும் ரெண்டு எதிர்வு அப்படின்னு வச்சா கடவுளுக்கும் மதத்துக்குமே முட்டல் வந்துருச்சு. நம்ம எந்த தரப்பில் நிற்கிறது அப்படின்னா, நம்ம சனாதன தர்மத்தின் பக்கம் நின்னோம்னா மதத்தின் பக்கம் நிற்கிறவர்களாக ஆகிவிடுகிறோம். கடவுளின் பக்கம் நின்றோம்னா நம்ம பக்தி மரபின் பக்கம், நம்முடைய சாமிகளின் மரபின் பக்கம் நிற்கிறவர்களாக ஆகிவிடுகிறோம். அப்போ இதையெல்லாம் கடவுள் எளிதாக செஞ்சிட முடியும், ஆனால் ஏன் செய்யலை?
ஏன்னா அவ்வளோதான். அதனால் தெய்வத்தால் ஆகாதெனினும் நம்ம செய்ய வேண்டியதுதான். அதெல்லாம் நம்ம தான் செய்யணும். ஏன்னா அவர் படைச்சு கொடுத்துட்டாரு, உங்கள் பொறுப்புடா பார்த்துக்குங்கன்னு கொடுத்துட்டாரு. இனிமேல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான். நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, சரி பண்ணி கொடுங்கன்னு அவரை இழுக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுறதுக்கு போனுச்சுன்னா, எம்மா என் கோழி குண்டை அவன் எடுத்துட்டாம்மா அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அம்மா சொல்லுவா, ஏன்டா எனக்கு இதான் வேலை, நான் சமைக்க வேண்டாமா, போடா உன் விளையாட்டு நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாள்ல. உன் விளையாட்டு நீ விளையாடு, நீ தானே கெடுத்த, நீ தானே ஒப்படைச்ச, நீ தானே எல்லாத்துக்கும் உடன்பட்ட, நீ தானே மூளை செலவைக்கு ஆட்பட்ட, நீ சரி பண்ணு எல்லாத்தையும். கடவுளுங்கிறது சனநாயகம் மாதிரி. கடவுளும் சனநாயகமும் ஒன்று. சனநாயகத்தையும் நம்ம நேரடியாக மேற்பார்வை செய்யலைன்னா அது விளங்காது. இன்னொருத்தன் கையில் தூக்கி கொடுத்துட்டு, ஐயா எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டோம், நீங்கள் தான் எங்கள் பிரதிநிதி, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு என்னன்னு தெரிஞ்சோம்னா சனநாயகம் விளங்காது. சாமியையும் இன்னொருத்தன் கையில் தூக்கி கொடுத்துட்டு, ஐயா உங்ககிட்ட கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்கள் சௌரியப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டோம்னா சாமியும் விளங்காது. ஆகையினால சனநாயகமாக இருந்தாலும் சாமியாக இருந்தாலும் அது நம்முடைய நேரடி பார்வையில், நம்முடைய நேரடி ஈடுபாட்டில், நம்முடைய விசாரணை முறைக்குள்ள நாம் அணுகக்கூடிய தூரத்தில் அது இருந்தால் தான் அது ரெண்டும் சிறப்படையும். ஆகையினால தெய்வத்தால் ஆகாத காரியங்களையும் நாம் ஆக்குவோம். வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.